நெல்லி பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். புரட்டாசி மாத பலன்கள். பனிரெண்டு மாதங்கள்ல புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்கான வழிபாடுகள், மாலையபிச்ச அமாவாசையிலேருந்து நவராத்திரியிலேருந்து தொடங்கக்கூடியது இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் 12 ராசிகளில் கன்னி ராசியை குறிக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. ஸோ இந்த புரட்டாசி மாதம் எந்த பஞ்ச அங்கத்தில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை ஏகாதசி திதியிலையும் புனர்பூச நட்சத்திரத்துலேயும் பரிகம் யோகத்திலையும் பாலவ கரணத்தில் இந்த புரட்டாசி மாதம் அடியெடுத்து வைக்குது. ஸோ இந்த புரட்டாசி மாதம் பிறக்கும்போது நவ கிரகங்கள், அதாவது இந்த புரட்டாசி மாத பலன்களுக்கு உண்டான நாயகர்கள் எந்தெந்த ராசியில் எப்படி அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது இந்த மாதமே கன்னி மாதம்ன்றனால கன்னி லக்னத்தில் இந்த மாதம் உதயமாகுது. கன்னி லக்னம் சொல்லும் போதே லக்னத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்காங்க. 2ஆம் இடமாகிய துலாத்தில் செவ்வாய் பகவானும் 3ஆம் இடமாகிய விருச்சகத்தில் மாந்தி பகவானும் அமர்ந்திருக்காங்க. அதோட லக்னத்திலேருந்து 6ஆம் இடமான கும்பத்தில் ராகு பகவானும், மீனம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்காரு. அதுக்கு அடுத்த நிலையாக 10ஆம் இடமான மிதுனத்தில் குரு பகவானும், 11ஆம் இடமான கடகத்தில் சந்திர பகவானும், 12ஆம் இடமான சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் அமர்ந்து இந்த மாத பிறக்குதுங்க. இந்த மாதம் பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதி, கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் அஸ்தங்கத்தில் இந்த மாதம் பிறக்குது. அதுலேயும் இல்லாமல் இந்த காலபுருஷ ராசிகளில் 6ஆவது ராசின்னு இடம் பெறதுனால 6ஆம் இடம் என்ன காரகத்தை சொல்ல போகுதுன்னா ருண ரோக சத்ரு, அதாவது நோய், எதிரி, கடன். அப்போ இந்த மாதம் லக்னாதிபதியே பலமிழந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிக்கும். இம்யூனிட்டி பவர் குறையிறதா இருக்கட்டும், அதிக ஜுரங்கள், வைரஸ் இது சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும். அதே போல் கடன் சுமைகள். ஸோ மொத்த நாடே இந்தியாவே பாதி கடனில் இருக்குது. இஎம்ஐ இல்லாத ஆளே இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஸோ கொஞ்சம் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பொதுவாக இந்த மாதத்தில் கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதத்தோட பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் பண கட்டுப்பாடுகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இயந்திரங்களை வைத்து செய்யக்கூடிய கம்பெனிஸாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் புயல் காற்றுகள், காற்று சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இது ஏற்படுத்தி தரப்போகுது. மேலும் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுடைய நாயகன் யார்? பெருமாள் தான் எல்லாருக்கும் நிற்க போகிறாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்காக வழிபாடு பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுலேயும் புரட்டாசி 1லேருந்தே நான்வெஜ்ஜை விட்டுட்டு விரதத்தை தொடங்கக்கூடியவங்களும், அதே போல் இந்த மாலையபிச்ச அமாவாசை அப்படின்னு சொல்லும் போதே அந்த பௌர்ணமி திதி முடிஞ்சு பிரதமை ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் விரதம் இருக்கக்கூடியவங்க, இல்லை நம்மளோட மூதாதையரில் யாராவது இறந்துருந்தாங்களா அவங்களுடைய திதிக்கு ஏற்ப இந்த மாலையபிச்சத்தில் வரக்கூடிய 15 நாள் திதியில் தர்ப்பணம் கொடுக்குறதா இருக்கட்டும், வீட்டில் வழிபாடுகள் செய்கிறதா இருக்கும், மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய பிறப்பு பலன்கள் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். மேஷ ராசி 12 ராசிகளில் முதல் ராசி அழைக்கக்கூடிய மேஷ ராசி. இந்த மேஷ ராசின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4, பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4, கிருத்திகை 1ஆம் பாதம். இதை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்கெல்லாம் மேஷ ராசி நேயர்கள். ஸோ மேஷ ராசின்னு சொல்லும் போதே ராசிநாதன் செவ்வாய் பகவான். இந்த மாதம் பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அதாவது ஜோதிட விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ராசிக்கோ ஒரு லக்னத்துக்கோ 2, 4, 7, 8, 12 இதில் செவ்வாய் அமர்ந்தா செவ்வாய் தோஷம். சரி, அப்போ ராசிநாதனே 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால செவ்வாய் தோஷம் உருவாகுமா அப்படின்னா
செவ்வாய் தோஷத்தை விட செவ்வாயுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதம் ஜாதகர் வந்து சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்ட போகுது. ஸோ ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதுலேயும் முக்கியமாக திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், கூட்டு வியாபாரம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். இல்லைன்னா சின்ன சின்ன ஒன்றுமே இல்லை, கல்யாணம் பேசி நிச்சயம் வரைக்கும் போயிட்டு சின்ன ஒரு வாக்குனாலேயோ சின்ன ஒரு பேச்சுனாலேயோ தடைப்பட்டு போகிற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அது ஜாதகர் இந்த மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வீடியோஸ் வந்துடுறதுனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடங்களில் அவமானங்களை சந்திச்சுட்டு இருந்த மேஷராசி நேயர்கள் ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய அவமானங்கள் அனைத்தும் வெற்றிகரமான வாழ்க்கையாக இந்த மாதம் அமைச்சு தரப்போகுது. பொருளாதாரத்தை எடுத்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான அம்சங்கள் நிறைய இருந்தாலும் 2ஆம் பாவத்துக்கு திரிகோணத்தில் புதன் அஸ்தங்கமாக இருக்கிறதுனால வணிகம் சார்ந்த விஷயங்கள், வட்டி சார்ந்த விஷயங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தோட பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், குடும்பத்தினரோட யாத்திரைகள் செல்றதா இருக்கட்டும், கொஞ்சம் தள்ளி வைக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ பொருளாதாரத்தில் வரவுகள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு, அதாவது ஒரு மேஷராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு ஒரு 80% மேஷராசி நேயர்கள் வர வருமானங்கள் பாதி கடனுக்கும் பாதி இஎம்ஐக்கும் போயிட்டு குடும்ப செலவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வர்றதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களில் கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. ஏன்னா இந்த மாதம் பிறக்கிறதே மேஷ ராசிக்கு ருணரோக சத்துருன்னு சொல்லக்கூடிய ராசியில் பிறக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். வாக்குறுதி கொடுக்கறது, நான் செஞ்சு கொடுத்துட்றேன்னு கொடுக்கறது, இந்த வாக்குறுதி பேச்சுகளில் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்ததாக வந்து இளைய சகோதரம் சகோதரி வழியில் நன்மைகள் நிறைய இருக்குது. புதிய ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், புதிய வாய்ப்புகளாக இருக்கட்டும், சொந்த உறவுகள் வழியில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ ஒரு சில உத்தியோகத்தில் இருக்கிறவங்களே சரி, சில மனஸ்தாபங்களை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்லியாக பழகிறாங்க, ஆனால் வேலைன்னு வந்துச்சுன்னா அவங்களோட பேர் தான், திறமைகள் தான் பாராட்டப்படுது. இவங்களை வந்து ஒதுக்கி வைக்க மாதிரி இருக்கக்கூடிய சூழல்கள் மாற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. எவ்வளோதான் இருந்தாலும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 நாட்டு சனி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால எந்த இடத்துலையும் கொஞ்சம் பிடிபடாமல் உங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுட்டு உட்கார்ந்திங்கனாக்கா உங்களோட வாழ்க்கை வளங்கள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷரு, டென்ஷனு குறைச்சி கொடுக்கறத கண்கூடாக பார்க்கலாம். அடுத்த விஷயமா சொந்த வீடு, இது சார்ந்த விஷயங்கள் பேசும்போது 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்காங்க. ஒரு சிலர் வீடு மாற்றம், ஒரு சிலர் சின்ன வீட்டிலேருந்து கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு சிலர் இந்த புரட்டாசி மாதம் பூமி பூஜையே போடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. தாய் வழி உறவுகளோட கொஞ்சம் கவனமாக பழகிறதும், அதே நேரத்தில் புதிய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அதாவது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 2 எச்சரிக்கைங்க. ஒன்று பேச்சுவார்த்தை சார்ந்த விஷயங்கள், இல்லறம் சார்ந்த விஷயங்கள். இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருந்துட்டாலே இந்த மாதம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்ததாக பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைய இருக்குது. ஸோ சிலர் வந்து குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக புத்திர வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உடனே ஒரு கொஸ்டின் வரும், 5ல் கேது இருக்கே, புத்திர தோஷம் தானே, எப்படி வந்து குழந்தை உருவாக்கி கொடுக்கும்? அதாவது செயற்கை முறை சொல்லக்கூடிய டெஸ்ட் பேபிஸாக இருக்கட்டும், இல்லை ஐவியாக இருக்கட்டும், இது சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் ராகு கேது தொடர்பு கொண்டாதான் அந்த விஷயமே ஒர்க் அவுட் ஆகும். அப்போ 5ஆம் இடத்துல கேது வந்திருக்கிறது ஒரு சிலருக்கு மேஷ ராசி, மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு கேது தசையோ, இல்லை சூரியன் தசை கேது தசையோ, கேது சம்பந்தப்பட்டு இருக்கு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ல் ஒரு இடத்துல கேது தொடர்பு கொண்டுச்சுன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும். இல்லை குழந்தை இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் பிள்ளை வச்சுருக்கிறவங்க, அதாவது சுக்கிரன் கேது இருக்கிறதுனால பெண் குழந்தை வச்சுருக்கவங்க நட்பு சார்ந்த விஷயத்தை கவனிக்கிறதும், அதே நேரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா ஒருத்தர் கூட போய் விட்டுட்டு வர்றதும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் அடிபடுறதுக்குரிய வாய்ப்புகளோ இல்லை கவனங்களோ ஏற்படுறதுக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா கடன் விஷயத்தை நம்ம சொல்லியாச்சு.
அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி அஸ்தங்கத்தில் இருக்கார். கண்டிப்பாக ஒரு திடீர் வரவு ஒரு சில மாற்றங்களையும் ஒரு மிராக்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய வரவு நியாயமான முறையில் இருந்துச்சுன்னா சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை நான் இங்கே கடனை வாங்கி இங்கே அடைக்க போகிறேன், இங்கே ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி இங்கே அடைக்க போகிறேன்னா இன்னொரு தொந்தரவை கூட ஏற்றுக்கிறதுக்கு சமமாக இருக்கும். இல்லற வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் நம்ம ஆரம்பத்திலே சொன்னபடி செவ்வாய் அமர்ந்திருக்கிற ஸ்தானம் தோஷத்தை இருக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறனால மேரேஜ் ஆனவங்க சைலண்ட்டாக போயிடுறது சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு இல்லறத்துலேருந்து வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள், அங்கே போய் தங்கி பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது சுகமான பிரிவினையாக இருக்கும். ஒரு சிலருக்கு உள்ளுக்குள்ளே சண்டை நடந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனம் தேவை. திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இந்த மாதம் மேஷராசி நேயர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை தொடங்குறதா இருந்தால் சுயஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதன் பிறகு யோசிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அடுத்தது தந்தை வழி உறவுகளோட அனுகூலங்கள் நிறைய இருக்குது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதே போல் சொந்த தொழில், 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். நான் தொழிலுக்காக போட்ட முதலீடுகள் சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஆனால் தொழில் இயக்கத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் அவங்கள கண்ட்ரோலில் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு சில இடங்களில் நம்பிக்கைன்ற பேரில் அவங்க பொறுப்பிலே விட்டுட்டு போகிறது தான் ஃபஸ்ட்டு ஒரு மைனஸ்க்கே காரணம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் இறங்கி அந்த வேலையை சரி பார்க்குறது நன்மையை ஏற்படுத்தி தரும். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். லாபங்கள் உண்டு, ஆனால் ராகு இருக்கிறதுனால சில இல்லீகல் இஷ்யூஸும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகள், அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ளே பரிமாறப்பட்ட பண வரவுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு அத்தாட்சியோடு கொடுக்கறது நன்மையை ஏற்படுத்தி தரும். எந்த ஒரு பணம் சார்ந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அதிக கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பு தரும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மேஷராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும். வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் ராகு தசை நடக்குதோ, அதே போல் புதன் புத்தி நடக்குதோ, கண்டிப்பாக வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நற்செய்தியாக ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடு பணங்கள் எதை ஆதாரமாக வச்சுருக்கீங்க, இப்போ என்னோடய ஃப்யூச்சருக்கு இந்த வீடு இருக்குங்க, இந்த வாடகை இருக்குங்க அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இப்போ அதில் சார்ந்த விஷயத்தில் அதை வச்சு கடன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை அதை வைத்து வேற ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான அம்சங்களை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, கண்டிப்பாக நாக தேவதைகளுக்கு வழிபாடு செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஏன்னா முடிஞ்சிச்சுன்னா நாக சாந்திகள் செய்து கொள்வது இந்த மேஷராசிக்கு பல தீமைகள்லேருந்து நன்மையை பலனளிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் நீல வண்ணம், வெற்றிக்கான எண் 1ஆம் எண். காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசி ரிஷபராசி. காளையினுடைய வடிவத்தை கொண்டது, எந்த இடத்துலையும் கம்பீரமாக இருக்கக்கூடியவங்க. இந்த ரிஷபராசி அப்படின்னு நம்ம பேசும்போதே ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை 2, 3, 4, ரோஹிணி 1, 2, 3, 4, மிருகஷிரிடம் 1, 2. இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க ரிஷபராசி நேயர்கள். இந்த ரிஷபராசி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவு வர வேண்டியது என்ன? ராசி நாதன் யாரு? சுக்கிர பகவான். இந்த மாதம் பிறக்கும்போது ரிஷபராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்காரு. கூட கேதுவும் உட்கார்ந்துருக்கு. ப்ளஸ் ஆனால் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறனால ஜாதகருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவுகளாக இருக்கட்டும், பண வரவுகளாக இருக்கட்டும், மகிழ்ச்சிகளும் சரி நிறைந்திருக்க போகுது. எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் ஆதாரமாக ஒரு பொருள் இல்லை, ஆதாரமாக ஒரு பதவி இல்லை, ஆதாரமாக ஒரு விஷயம் இல்லை, எந்த பிடிப்போ இல்லாமல் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஆதாரமான ஒரு வருமானத்தையோ அல்லது ஒரு வேலை வாய்ப்பையோ கண்டிப்பாக இந்த மாதம் புரட்டாசி மாதம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே போல் ஜாதகர் சொல்லும்போது கூட சுக்கிரனோட கேது உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன மைண்ட் டிஸ்டர்பன்ஸும் கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கு ஒரே ரெமெடி என்ன? மெடிடேஷன்.
ஒரு 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 2 நிமிஷம் தியானம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட உபாசன தெய்வத்தை வழிபாடு செய்கிறதா இருக்கட்டும், இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறதா இருக்கட்டும், சில மாற்றங்கள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னதான் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஒரு இரிட்டேஷனான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் இருந்துச்சுன்னா அதை அனுபவிக்க முடியாது. அப்போ இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய 2வது, அதாவது 11ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் கேதுவை நெருங்கி செல்றதுனால கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்கள் மைண்டு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததா தனஸ்தானம். எல்லாருக்கும் தனஸ்தானத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான அம்சம். அதாவது பணமே இல்லைன்னு சொல்ல முடியாது, பணம் தான் நிறைய இருக்குன்னு சொல்ல, உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற வருமானங்களை ஏற்படுத்தி கொடுப்போது. அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பாவாக இருக்கட்டும் இல்லை அண்ணனாக இருக்கட்டும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் வயசில் பெரியவங்க சொன்னாலும் நம்மளுக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம பிடிச்ச விஷயத்த வேணான்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கோபம் வரதான் தெரியும். அதுலேயும் இது ரிஷபராசிக்கு கொஞ்சம் அதிகப்படியான கோபம் இருக்கிறதுனால அதை குறைச்சிக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தோட வீட்டில் ஒரு மங்கள காரியங்களோ இல்லை புது பூஜைகள் செய்கிறதோ அதில் உங்களோட பங்களிப்பை அதிகமாக எடுத்துக்கிறது சிறப்பு தரும். இல்லை செய்யுங்க, நான் வெளியில் போயிட்டு வரேன், இல்லை எனக்கு ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, இல்லை ஒர்க் இருக்குது அப்படின்னு ஒதுங்காமல் அந்த மங்கள காரியங்களை கலந்துக்கும் போது சில விஷயங்களில் ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குற வாக்குறுதியை வெற்றியாக்கி காட்டக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அதே போல் பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய ராசினா ரிஷபராசி தான். ஸோ பல் சார்ந்த விஷயங்களை ஆரம்பத்திலே கேர்லெஸ்ஸாக விடாமல் அதுக்குண்டான மருத்துவரையோ இல்லை மருத்துவரை போய் பார்க்குறதும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்காரு. உங்களுக்கு சார்ந்த விஷயங்கள் ஒரு கான்ட்ராக்டாக இருக்கட்டும், ஒரு சைனிங்காக இருக்கட்டும், ஒரு டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே சக்ஸஸாக ஏற்படுத்தி கொடுக்க போது. அதுலேயும் இளைய சகோதரி வழியில் நற்செய்திகளும் நன்மைகளும் வாய்ப்புகளும் காத்துட்ருக்கு. ஸோ அடுத்தது 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காரு, கூட கேது உட்கார்ந்துருக்காரு. ஒரு சிலருக்கு வீடு, டாக்குமெண்ட், பேங்க்கில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், இல்லையா ஒரு சிலருக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்க போகுது. நான் வீட்டை வச்சுட்டு பிஸ்னஸ் தொடங்க போகிறேன், வீட்டை வச்சுட்டு இந்த கடன்களை அடைக்க, ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் கேது தசாபுத்தி இல்லைன்னா தயவு செஞ்சு பத்திரத்தை போய் வைக்காதீங்க. அது வச்சிங்க அப்படின்னா மீட்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுரும். ஏன்னா கேதுவோட பார்வை குருவில் இருக்குது. குரு கேது தொடர்பு இருக்கும்போது ஒரு கடன் வாங்கினாலோ ஒரு கையெழுத்திட்டு ஒரு கடன் எடுத்தீங்கனாலும் அதை அடைக்க முடியாது அப்படின்றது ஜோதிட விதியில் ஒரு விதி இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் கண்டிப்பாக இதுதான் இக்கட்டான கடைசி நிலை அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட பார்த்துட்டு செய்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அதிலே மூழ்கி போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஹார்ட் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை பேக்போன் டிஸ்க் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், தாய் வழி உறவுக்கு கண்டிப்பாக இருக்கும். அம்மாவோட ஆரோக்கியத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். குழந்தைகள் வழியில் நல்ல நற்செய்திகள் இருக்குது. நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தை இப்போ ஞாபகம் வருதுன்னு ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இருக்க வல்லாரை எடுத்து கொடுங்க, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண சொல்லுங்கள், ஹயகிரி வர வழிபாடு செய்ய சொல்லுங்கள். நல்ல ஒரு கல்வி ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பிள்ளைகளுடைய டிசிப்ளின், எல்லா குழந்தைகளையும் சொல்லலை, இந்த ரிஷபராசி நேருக்கு யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ராகு தசை, ராகு புத்தி, அதே போல் புதன் ராகு, செவ்வாய் ராகு நடக்குதோ குழந்தைங்களோட டிசிப்ளினை கொஞ்சம் கண்காணிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு பேச்சோட தோரணையாக லாங்குவேஜோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், அதே நட்பு விஷயத்தில் பேசக்கூடிய பேச்சு. நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் பேச மாட்டோம், எப்படி கற்றுக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன். ஸோ பசங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு டீனேஜ்குள்ளே இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட நட்பு வட்டாரத்தையும் அவங்களோட டிசிப்ளினையும் சரி பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்த ரீதியாக உத்தியோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். ஸோ உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அதில் நான் புதுசாக ஒரு விஷயத்தை திணிக்கிறேன், இல்லை புதுசாக நான் வேறு வேலை மாற்றிக்க போகிறேன், இல்லை நான் வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடுறது. இருக்கிற வேலையை சைலண்ட்டாக, அதில் பிரச்சனையே இருந்தாலும் சைலண்ட்டாக போயிடுறது சிறப்பு.
ஏன்னா புரட்டாசி மாதம் முடிவுக்கு பிறகு நீங்கள் தசாபுசி சிறப்பாக இருந்துச்சுன்னா தாராளமாக செய்யுங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு உத்தியோகம் இங்கே ஒரு பிரச்சனைன்னு அங்கே போய் அங்கே 2 பிரச்சனை உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உத்தியோகம் சார்ந்த மாற்றங்கள் இப்போதைக்கு தேவையில்லை. அடுத்து திருமணம், இல்லறம் அப்படின்னு பேசும்போது 7ஆம் அதிபதி 6ல் இருக்கார். ஸோ திருமண பேச்சுவார்த்தைகள் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு பேச்சுவார்த்தையோ இல்லை வரன்கள் பார்க்குறதோ சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2ல் குரு பகவானே உட்கார்ந்துருந்தாலும் 7ஆம் அதிபதி 6ல் உட்காந்து 12 பார்க்குறாங்க. கண்டிப்பாக தாம்பத்திய ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதே நிலை ஒருவருக்குருவில் இருக்கக்கூடிய விட்டு கொடுக்குற தன்மையில் சின்ன ஈகோத்தனத்தினால ஒரு வாரம் பேசாமல் இருக்கிறது, இதனால் கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டில் போய் பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் தான் மிகப்பெரிய பூதகரமாக இருக்கும். ஸோ சில இடங்களில் எவ்வளோ தூரம் மௌனம் எடுத்துக்கிறீங்களோ சில விஷயங்கள் வந்து உறவுகள் உங்களை சார்ந்து இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுறதை விட இருக்கும்போதே எப்படி அதை மேனேஜ் பண்ணுறதுன்னு எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்தது வழியாக வந்து பார்த்திங்கனாக்கா வாகனங்கள், வண்டி வாகனங்கள் மூலயமா அனுகூலங்கள் நிறைய இருக்குது. ஆனால் வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய பழுது செலவுகள், அதே போல் லைசன்ஸை வந்து புதுப்பிக்கிறது, இதெல்லாம் மறந்து போகிறதுனால ஏற்படக்கூடிய ஃபைன் கட்டுறது, கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டக்கூடிய சூழ்நிலைகள், இதனால் ஏற்படக்கூடிய அந்த ஹெல்மெட் போடாமல் போகிறது, சின்ன கேர்லெஸ்னஸ்னால கவர்மெண்ட் சார்ந்த தண்டனைகள், கவர்மெண்ட் சார்ந்த ஃபைன்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தந்தை வழியில் அனுகூலங்கள் நிறைய இருக்குது. தந்தை வழி தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்புகள், அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான அம்சங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்றது ஜோதிட விதி. அதில் ராகு பகவான் இருக்கார். ஆனால் இதில் என்ன ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்னால், நான் இந்த தொழில் செஞ்சிட்ருக்கும் போதே இன்னொரு தொழிலை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு போகிறத மட்டும் கொஞ்சம் விட்டுறது சிறப்பாக. இருக்கிற தொழிலில் லாபத்தை மெயின்டைன் பண்ணுறதும் அதில் உள்ள வாடிக்கையாளர்களோட அனுசரித்து போகிறதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை நான் தொழில் செய்யலை, இப்போ தான் புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து கடன் வாங்கி ஆரம்பிக்கக்கூடிய தொழில்கள் சிறப்பிக்காது. இல்லை நான் அப்பாவோட தொழிலை புதுப்பித்து செய்கிறேன்னாக்கா நல்ல ஆரோக்கியமாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரம் வழியில் அனுகூலங்கள் நிறைய இருக்குது. திடீர் வழக்குகள், வம்பு வழக்குகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் நட்பு வட்டாரத்தை கவனிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சரி வெற்றிகளையும் சரி ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், கண்டிப்பாக வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் பிரதோஷத்தை அன்னைக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சால் ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுங்க. இல்லையா பிரதோஷத்தோட முழு அபிஷேகத்தை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதத்துக்கு 2 பிரதோஷம் இருக்குது. இந்த 2 வழிபாடுகள் உங்களோட தடைகளை நீக்கி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வண்ணம், வெற்றிக்கான எண் 1ஆம் எண். காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசி மிதுன ராசி. ஸோ மிதுன ராசி அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3. இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க மிதுன ராசி நேயர்கள். இந்த மிதுன ராசிக்கான ராசிநாதன் யார்? புதன் பகவான். ஸோ இந்த மாதம் பிறக்கும் போதே புதன் பகவான் மிதுன ராசியிலேருந்து 4வது ராசி அப்படி சொல்லக்கூடிய கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. ஆனால் இதில் இருக்க ஒரு மைனஸ் என்னென்னா அஸ்தங்கம் அப்படின்ற ஒரு பவர் இழக்குதல். அதாவது அஸ்தங்கம்னா என்னென்னா சூரியன் கிட்ட ஒரு கிரகங்கள் போகும்போது புவியீர்ப்பு சக்தி மூலியமாக அந்த கிரகம் தன்னோட வலிமையை இழத்தல், பலனளிக்காத நிலைன்னு அர்த்தம். அப்போ இந்த அஸ்தங்கம் அப்படின்றத போது ராசிநாதன் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அது எப்படி முடியும்? மிதுன ராசிக்காரர்களாலே சுறுசுறுப்பானவர்கள், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சிரிச்ச முகமாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோடயே இருப்பாங்க. இவங்க எப்படி நிதானமாக இருந்தால் இதெல்லாம் லைஃப்க்கு தொடர்ந்து இருக்கும். இல்லாத பட்சத்தில் சில மைனஸ்கள், அதாவது நண்பர்களோட ஒரு வாக்குவாதமோ பிரிதலோ இல்லை உங்களோட வேலை சுவையில் இருக்கக்கூடிய சிரித்த முகம் கொஞ்சம் அமைதியாகக்கூடிய
சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 10ஆம் தேதி, அதன் பிறகு அஸ்தங்கம் நிவர்த்தி ஆகுது. அப்போ ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெறுறாங்க. 10ஆம் தேதிக்கு மேலே, புரட்டாசி 10ஆம் தேதிக்கு மேலே ஜாதகர் தொட்ட காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி தரும், மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு இது கிடைக்கல, இது எனக்கு முடியலை, இந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கேன், கிடைக்குமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புரட்டாசி 10க்கு மேலே உங்களுக்கான பாதை தொடங்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. அதே போல் குடும்பத்தினரும் சரி, இந்த பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு மட்டும் 2ஆம் அதிபதி ஆட்சி, ராசிநாதன் ஆட்சி உச்சம் ஒரு பலமாகவே இந்த மாதம் பிறக்கிறதுனால பொருளாதாரத்தில் நிலையான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குடும்ப உறுப்பினர்களோடு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், ஒரு சிலருக்குள்ள பிரிவினைகள், இல்லை கணவன் மனைவியே பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 10ஆம் தேதிக்கு மேலே ஒன்று சேர்றதும் சரி, மகிழ்ச்சிகளும் சரி உருவாக்கி கொடுக்கும். 10ஆம் தேதி வரைக்கும் அமைதியாக இருக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சண்டையை நான் போய் நிவர்த்தி பண்ணுறேன்னு போய் நடுவில் போய் பேசும்போது அது பெரிய பூதாகரமாக தொடங்குறதையும் பார்க்க முடியும். அப்போ 10ஆம் தேதி வரைக்கும் அமைதி காக்கிறது, வாக்குறுதி கொடுக்கறதுல இருக்கட்டும். பணம் ஒருத்தர் கடன் கேட்டிருக்காருங்க, நான் கொடுக்க போகிறேன், 10ஆம் தேதி வரைக்கும் எதுவுமே செய்யாதீங்க. 10ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பணம் கூட அவசியமாக ஏற்பட்டால் ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா அமைதி காத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். இந்த மாதம் ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில், கண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி மிதுன ராசி நேயர்கள். ஏன்னா சந்திர பகவான் ஆட்சியாக இருந்தாலும், சூரிய பகவானுடைய ஸ்தானம் 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருந்தாலும், அஸ்தங்கமான ஒரு கிரகத்தோடு தோன்றினால் திடீர் நீர் வழிதல், கண்ணு பெறவிழச்சு, இந்த மாதிரி சார்ந்த தொந்தரவுகள், வயதுக்கேற்ற விஷயத்தை பார்த்துக்கோங்க. இதே மிதுன ராசியில் ஒரு 55 வயசு குழந்தை இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணில் பிறை விழக்கூடிய சூழலையோ, இல்லை கண் திரையில் பிரச்சனைகளையோ, இல்லை லாங் சைட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கண் தொந்தரவை உடனே போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். வாக்குறுதிகள் சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆனால் 2ஆம் அதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால நான் அப்படியா சொன்னேன் இப்படியா சொன்னேன் மாற்றி பேசக்கூடாது. ஸோ உங்களோட பேச்சுக்கள் ஒரே தோரணையில் இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, பெண்கள் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், அதில் லேடிஸ் ஒர்க்கர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா வைக்கக்கூடிய அந்த நிர்வகிக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்த பதவியில் இருக்கக்கூடியவங்களை கண்காணிக்கிறது சிறப்பாக இருக்கும். சின்ன ஒரு இஷ்யூஸ் உங்களோட பேருடைய கம்யூனிகேஷனையும் சரி, உங்களோட வதந்திகளை கிளப்பி விட்டுரும். அப்போ பெண்கள் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவங்க, ஒரு டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெய்லரிங் ஷாப்பாகவே இருக்கட்டும், பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், எது பெண்கள் சார்ந்த விஷயங்களில் மிதுன ராசி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இது சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சிறுதூர பயணங்கள் தவிர்க்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். அதுலேயும் அவசியம் ஏற்பட்டால் பயணத்தை மேற்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தி தரும். 4ஆம் இடத்துல சூரியன் புதன், புத ஆதிபத்திய யோகம். அதாவது பிள்ளைகள் படிக்கலையே, மக்கா இருக்கே, நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா தேராது போல் இருக்குது, படிக்கவே படிக்காது போல் இருக்குது, 8ஆவது படிக்கிறது போல இருந்தால் ஏபிசிடி தெரில, மறந்து போச்சு, இந்த மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த 10ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம் பெறதுனால, கூட சூரியன் சேர்றதுனால புத ஆதிபத்திய யோகம் அப்படின்ற ஒரு அம்சம் பெறதுனால பிள்ளைகள் படிப்பு திறன் அதிகரிக்க போகுது. ஸோ திடீர் ஸ்கூல் மாற்றமாக இருக்கட்டும், இல்லை ஒரு திடீர்னு டியூஷன் மாற்றமாக இருக்கட்டும், இல்லை திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நட்பு ரீதியாகவும் சரி, பிள்ளைகள் பிரைட்டாக நல்ல ஒரு படிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்ததாக உத்தியோகம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 5ல், உத்தியோகத்தை சார்ந்த வரைக்கும் எனக்கான உத்தியோகம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களும் சரி, இந்த உத்தியோகத்தில் ஒரே பிரச்சனைகளாக இருக்குப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் சரி, இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே உத்தியோக மாற்றங்கள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையும் சாஃப்டாக சின்ன விஷயத்துலேயே சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பை, இது எப்படா முடிக்க போகிறோன்னு இந்த இரிட்டேஷன் டென்ஷனு சட்டுன்னு சுலபமாக முடியறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் பேசுங்க, ஆனால் எல்லா விஷயத்தையும் பேசுறது, அதாவது மிதுன ராசி எப்படின்னா ஒருத்தரை நம்பிடுச்சுன்னா மொத்தத்தையும் கக்கிடுறது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நட்புக்கிட்ட பேசணுமோ அந்த பேச்சை மட்டும் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால
சிலர் காதல் வசம் பட்டிருந்தீங்கன்னா அது பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானித்து மெயின்டைன் பண்ணிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். திருமண பாக்கியம் பொறுத்த வரைக்கும் குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு இருந்தாலும் பாதகம்னு ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால பெண் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை வரன் பார்க்குறதா இருக்கட்டும், ஜாதகத்தில் கட்டம் பொருத்தம் பேக்ரவுண்ட். ஏன்னா நான் பொண்ணுக்கு 30 வயசு ஆயிடுச்சுங்க, பையனுக்கு 38 வயசு ஆயிடுச்சுங்க, இனி என்னத்துக்கு பொருத்தம், இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போன்னு வரும்போது இந்த கிரகம் இந்த மாதிரி மாற்றி விட்டுரும். பார்க்குறதுலாம் வேணாம், முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறமா செவ்வாய் தோஷம் இருக்குது, இதில் ராகு கேது தோஷம் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது, தெரியாமல் முடிச்சிட்டோம், அந்த ஃபீலிங்ஸே இல்லாமல் எப்போ வரன் வந்தாலும் கட்டம் பொருத்தத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அதுவும் மிதுன ராசிக்கு புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்லை கடைசி வாரத்துக்கு மேலே பார்க்க ஆரம்பிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்தது தந்தை வழியில் அனுகூலங்கள் நிறைய இருக்குது. ஆனால் தந்தை வழி சொத்துக்களுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானிக்க வேண்டிய காலகட்டமாக அது இருக்க போகுது. அதே நேரத்தில் அந்த சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகளை உங்கள் தரப்புக்கு நீங்கள் பேசுகிறத விட உங்கள் தரப்புக்கு ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு நபரை உட்கார வச்சு பேசுகிறது உங்களுக்கு சொத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை நானே பேசிக்கிறேன்னு நீங்கள் போகும்போது தேவையில்லாத ஒரு லூஸ் ஸ்டாக்ஸ்னால சொத்து கையை விட்டு போகிறதோ இல்லை மதிப்பில்லாமல் போகிற சொத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கிறனால கவனம் தேவை. சொந்த தொழிலில் அனுகூலம், ஏன்னா 10ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு, தொழிலில் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்க போகுது. தொழில் சார்ந்த எத்திக்ஸை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளோ இல்லை தொழிலுக்காக மேற்படிப்புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையோ ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மூத்த சகோதரன் வழியில் இருந்து வந்த பிரிவினைகள் நீங்கி நல்ல அந்யோன்யத்தையும், அண்ணனாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும், பேச்சுவார்த்தைகள் திரும்ப மகிழ்ச்சியான உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும், எவ்வளவு பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல ஒரு லிமிட்டட் கோடு ஒன்று போட்டுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கஞ்சத்தனத்தை எடுத்துக்கிறது மிதுன ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க கண்டிப்பாக என்ன, சிவா விஷ்ணு கோவில், எங்கே சிவனும் விஷ்ணுவும் ஐக்கியமாக இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கும். சங்கரன் கோவிலில் இருக்குது திருநெல்வேலியில், அடுத்தபடியாக வடபழனியில் சிவா விஷ்ணு கோவில் இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்குது. அந்த சிவா விஷ்ணு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது புத ஆதிபத்திய யோகத்தையும் துவங்கி கொடுக்கும், கல்வியிலையும் தொழிலையும் குடும்ப ஒற்றுமையிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எங்கள் ஏரியாவில் இல்லை என்ன செய்யலாம், புதன்கிழமை அன்னைக்கு சிவன் கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க, ஒரு தீப வழிபாடு செய்யுங்க, நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் பச்சை, வெற்றிக்கான எண் 5. கடகராசி நேயர்கள், காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசி கடகராசி. இந்த கடகராசின்னு நம்ம பேசும்போதே புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 இந்த நட்சத்திரங்களை கொண்டவங்க கடகராசி நேயர்கள். கடகராசி அப்படின்னு சொல்லும் போதே எமோஷ்னல், கோபமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், மைண்ட் ரீதியாக அட்டாச்ட் ஆனவங்க, ஒரு சோகத்தை கூட ஆள் மனசு ரீதியாக சோகத்தை காட்டுறவங்க, அதே போல் அம்மான்னு சொல்லிட்டாலும் அப்பான்னு சொல்லி ஒரு உறவு கூப்பிட்டுட்டா உணர்வு பூர்வமான பாசத்தை தெரிவிக்கக்கூடியவங்க கடகராசி நேயர்கள். இந்த கடகராசிக்கு ராசிநாதன் யாரு? சந்திர பகவான். அதாவது இந்த மாதம் பிறக்கும் போதே கடகராசியில் பிறக்கிறதுனால ஜாதகருக்கு முழுக்க வெற்றிகள் நிறைந்த மாதமாக இருக்க போகுது. மகிழ்ச்சியான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது. உடனே நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும், 8ல் ராகு உட்கார்ந்துருக்கு, 9ல் சனி பித்ருதோஷத்தில் உட்கார்ந்துருக்கு, எப்படி மகிழ்ச்சியான விஷயங்கள் வரும்? என்னதான் சோதனைகள் இருந்தாலும் அதை தாண்டி ராசிநாதன் லக்னாதிபதி வலு பெற்றுட்டாங்கன்னா அதை மீளக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையையும் தள்ளி வச்சுட்டு உங்களோட மைண்டு ஃபோக்கஸ் உங்களோட வெற்றியில் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் கடகராசி நேயர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாதகர் தன்னோட முயற்சிகளை 2க்கு மேல் முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த ஒரு வழக்காக இருக்கட்டும், நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த ஒரு பஞ்சாயத்தாக இருக்கட்டும், பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பேசுகிறதன் மூலயமா அதோட விஷயங்கள் வீரியம் குறைஞ்சி போகிறத கண்கூடாக பார்க்கலாம்.
குடும்பம் பேசும்போது இங்கே சுக்கிரன் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போவுமே குடும்பஸ்தானத்தில் ராகு கேது உட்கார்ந்தாலே சர்ப்பங்களுடைய ஆளுமையில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயத்தில் எவ்வளோ தூரம் அமைதி காத்து ஒதுங்கி இருக்கீங்களோ நன்மைகள் பல கோடி. நீங்கள் தான் குடும்ப தலைவனாகவே இருந்தாலும் ஒரு விஷயம் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா மெஜாரிட்டியை பொறுத்து அவங்க போக்கில் போயிடுறது நன்மை ஏற்படுத்தி தரும். இல்லை இந்த விஷயத்துக்கு இதுதான் இப்படி தான் செய்யணும்னு கொடுக்கும்போது சர்ப்பங்கள் தங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு 2ல் சுக்கிரன் கேது. இந்த சுக்கிர பகவான் கடகராசிக்கு பாதகாதிபதியும் சரி, குடும்பத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ தூரம் அமைதியாக குடும்பத்தை பார்த்துக்கிறீங்களோ இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ கண்டிப்பாக உங்கள் குடும்பம் அழகான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லாத பட்சத்துக்கு குடும்ப உறுப்பினர்களாலேயே டார்ச்சரை அனுபவிக்கக்கூடிய ராசினா கடகராசி தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நாகசாந்தி செய்ய வேண்டிய ராசிகளில் முதல் ராசி கடகராசி. நான் செஞ்சிட்டேனே ஆனாலும் பஞ்சாயத்து இருக்கேன்னா இப்போ தான் கேது பகவான் 2 டிகிரிக்கே வந்திருக்காரு. இன்னும் 28 டிகிரி கிடக்கணும். அதுலேயும் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்க கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் கடகராசி நேயர்கள் வீட்டு பக்கத்துலேயே நாகத்தம்மன் கோயில் நாகர்கோவில் இருக்குன்னா வாரம் வாரம் போய் ஒரு தீபம் ஏற்றிட்டு வர்றது இந்த சர்பத்தை அமைதி காக்கிறதுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வாக்குறுதி இந்த 2 விஷயத்த கேர்ஃபுல்லாக கையாள வேணும். பெரிய கத்தியில் நிற்கிற மாதிரி இருக்கும். சில இடங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி போய் உங்கள் விஷயத்த சொன்னாலும் சிறப்பு. இதுதான் ரூல்ஸுன்னு போடுறத மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அடுத்து முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் புதன் உட்கார்ந்துருக்காருங்க. முயற்சி ஸ்தானங்கள் வெற்றியும் உங்களை சார்ந்த இருந்துட்டு வந்த தேவையில்லாத வதந்திகள்லேருந்து மீண்டு உங்களுடைய திறமையாக இருக்கட்டும் உங்களோட குணங்களாக இருக்கட்டும் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறுதூர பயணங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இது வந்து செவ்வாய் வந்து 4ல் உட்காந்து சொத்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சொத்து சார்ந்த எண்ணங்கள் மேலோங்க போது இல்லையா, வாடகை வீட்டை லீஸ் வீடாக மாற்றி மாத வாடகையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். இல்லைங்க ஃப்ரெண்டு வெளியூர் போகிறாரு வந்து இந்த வீட்டில் தங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு, வெறும் கரண்ட் பில் மட்டும் தான் வாடகைலாம் வேணான்ட்டு, அந்த மாதிரி வீடு சார்ந்த விஷயத்தில் 40% யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது அதை பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தும் போது நன்மைகளும் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்துட்டு வந்த பழுது சும்மா செலவு ஏற்படு, இது புதுசு வாங்கி போட்டால் வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சி கிரைண்டரு புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பிள்ளைகள் வழியில் அனுகூலமாக இருக்க போது. பிள்ளைகள் அப்படின்னு பேசும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா 5ஆம் அதிபதி 4ல் இருக்கார். பிள்ளைகள் வந்து கவனிக்கும் போது தூக்கமின்மை, நைட்டில் லேட் நைட் தூங்குறது, ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதில் கேம்ஸ் விளையாடுறது, அதனால் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறது, படிப்பில் அதிக நாட்டம் குறைவு அப்படின்னா கடகராசி ஃபஸ்ட்டு விஷயத்தை எழுதி வச்சுக்கலாம். அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் செல்லத்தனத்தை 50% ஆக்கிக்கோங்க. 50% கண்டிப்பு தனத்தை கொண்டு வாங்க. படிப்பாக இருக்கட்டும், டிசிப்ளினாக இருக்கட்டும், வெளியில் போயிட்டு வரதா இருக்கட்டும், சொந்த பந்தங்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஸோ கர்ப்பிணி பெண்கள் இருக்கிற சமயத்தில் பனிக்குடத்தில் நீர் குறையுதல், ஹீட்னால வயிற்று வலிகள், அவஸ்தைகள், இப்போ உள்ளவங்க முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை டெஸ்ட் டியூப் மூலயமா குழந்தை அசையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப நரக வேதனை அனுபவிக்கிறது, இதெல்லாம் கடகராசிக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடியவங்க அதுக்குண்டான வாக்கிங்கு, அதுக்குண்டான எக்ஸசைஸ்கள் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான வெற்றிகள் இருக்குங்க. பிரச்சனை 40%, 60% உங்களோட திறமை மூலயமா ஜெயிச்சு காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை சார்ந்துக்கிட்டே போகிறது, இதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனையே. இப்போ நான் போயிட்டேனே, இவர் பின்னாடி இருக்காரு, என்ன நினச்சிப்பாரு, இந்த எமோஷ்னலான ஒரு பிளாக்மெயிலில் வாழ்கிறவங்க கடகராசி. அப்போ என்ன செய்யணும், உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் இப்போ பாஸ் ஆகிட்டிங்களா, அடுத்து என்ன
பொசிஷன் என்ன, அது என்னன்னு தேடிட்டு போகிறதும் நண்பருக்கு உதவி செய்ய வேண்டியது தான். உங்களுக்கு தகுந்த உதவி செய்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இல்லறம். இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் குடும்பஸ்தானத்தில் ராகு கேது இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே மிதுனத்துக்கு சொன்ன மாதிரி தான் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் தேவை. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா வரன் பார்க்க ஆரம்பிக்கிறது சிறப்பிச்சு தரும். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க குடும்பத்தோடு, அதாவது கணவன் மனைவி இருவருமே காளஹஸ்திக்கோ இல்லை திருப்பாம்பரமோ இல்லை நாகர்கோவிலுக்கோ சென்று சாந்தி பூஜை செஞ்சுக்கிறது இல்லற வாழ்க்கையில் இருக்கிற மறைமுக பிரச்சனைகள் நீங்கிடும். ஏன்னா இப்போ இருக்க கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லை, புதுசாக உறவினர்கள் வீட்டுக்கு வர்றது, நண்பர்கள் வீட்டுக்கு வர்றது, அது மூலயமா ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் பிரச்சனையே. ஏன்னா புரிதல் அதிகமாக இருக்குது, ஆனால் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறது இதுதான். அதே போல் 8ஆம் இடத்துல ராகு. கண்டிப்பாக தனியாக டிரைவிங் பண்ணுறது, தனியாக ஊர் விட்டு ஊர் போகிறது, இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் யூட்ரஸ் சார்ந்த விஷயங்கள், ஓவர் ப்ளீடிங் ஆனாலும் சரி, இல்லை ப்ளீடிங்கே இல்லை, வெயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது, கர்ப்பப்பை வாசல் வந்து ரொம்ப புண்ணாக இருக்குது, கண்டிப்பாக உடனே மருத்துவரை பார்க்கணும் பெண்கள் சார்ந்த விஷயத்தில். 9ஆம் இடத்துல சனி பகவான். கண்டிப்பாக இப்போ மாலையபட்ச அமாவாசை, இந்த மாலையபட்ச 15 நாட்கள் அதில் அவங்க மூதாதையரோட வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப உடனே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. கடகராசிக்கு 9ல் சனி இருக்குது, ராமேஸ்வரத்தில் போய் இந்த திலஹோமம் பண்ணணும், இந்த கோவிலில் போய் இது செய்யணும், கயாவுக்கு போகணும், எல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஒரு மாதம் புரட்டாசி மாதம் மாலைபட்சியும் 9ல் சனியும் உட்கார்ந்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, வீட்டிலே அழகாக அவங்க இறந்த திதி அன்னைக்கு சிவாலயத்தில் போய் ஒரு பெரிய ஒரு தீபம், நல்ல ஒரு பெரிய அகல் வச்சு தீபம் போடுறது எப்பேற்பட்ட பித்ருதோஷத்தோட வலிமை குறையிறதும் கண்கூட பார்க்கலாம். அடுத்து மூத்த சகோதரர்கள் வழியில் நன்மைகள் நிறைய இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான வெற்றிகள் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தொடங்கிறதுக்கான யோசனைகள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதிகப்படியான செலவுகள், சுப செலவுகள் 80%. இவன் மொய் செஞ்சுட்டான், அவன் எனக்கு நகை போட்டுட்டான், நான் அதை திரும்ப செய்யணும், திரும்ப முறைகள் இருக்கும். ஆனால் 20% உணவு, அவுட் சைட் ஃபுட்ஸு, இதெல்லாம் எடுத்துக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். மேலும் கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான வெற்றி ஏற்படுத்த கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவி. கேட்ட நேரத்தில் வரத்தை கொடுக்கக்கூடியவங்க பிரத்யங்கரா. உக்கிர ரூபமாக உட்கார்ந்துருப்பா, சிம்ம வாகனத்தில் உட்கார்ந்துருப்பா, யானையுடைய தோலை ஆடையாக போட்டு சிங்கத்து மேலே சிம்ம வாகனியாக உட்கார்ந்துருப்பா. அந்த பிரத்யங்கரா தேவிக்கு நீங்கள் பிறந்த கிழமையிலையோ அல்லது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கோ போய் தீபம் ஏற்றிட்டு வர்றது கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கக்கூடிய பிரச்சனை, கண்டிப்பாக கடகராசிக்கு 60% இருக்குது, அந்த பிரச்சனையோட வீரியம் குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். உங்களுக்கான வெற்றிக்கான எண் சிவப்பு, வெற்றிக்கான எண் 9. காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசின்னு அழைக்கப்படுற சிம்ம ராசி. சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ராசி. இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது? சிறப்புகள் நிறைய இருக்க போகுது. அதே போல் சிம்ம ராசிக்கு ராசிநாதன் அப்படிங்கிறவர் சூரிய பகவான். இந்த மாதம் பிறக்கும்போது சூரிய பகவான் தனது ராசிக்கு 2வது ராசியில் இருக்கார். அதை விட சிம்மத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். குழப்பங்கள் அதிகமாக, அதாவது கேது பகவான் வந்து 3 மாதம் ஆச்சு, ஆனாலும் இப்போ கேதுவும் சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கிறது நிறைய குழப்பங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சரி எனக்கு கடன் பிரச்சனை நினச்சி யோசிக்கிறேன், இந்த விஷயத்த நினச்சி, ஆனால் 5லேருந்து 15 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க ஸ்ட்ரெஸ்னஸ், என்ன ஸ்ட்ரெஸ்னஸ்னே புரிந்து கொள்ள முடியாதவங்க. இப்போ உள்ள பசங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு விஷயம் கேட்டு கிடைக்கலனாலே ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. அப்போ இந்த சிம்ம ராசின்னு எடுக்கும்போது ராசியில் சுக்கிரன் கேது அமர்ந்திருக்கிறது கண்டிப்பாக ஒரு பெண் மூலியமாக ஒரு
அவஸ்தைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், இல்லை தங்கச்சியை பிரிஞ்சிருக்கேன் அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகுறது, ஒய்ஃபை பிரிஞ்சிருக்கேன் அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அந்த மாதிரியான ஒரு மன ரீதியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்க சிம்மராசி. அதுவும் உறவு நிலையில். அடுத்ததாக ஜாதகர்னு பேசும்போது புதனோட இணைஞ்சிருக்காரு. நல்ல ஒரு கல்வி ஞானமும் சரி, அறிவாற்றலும் நிறைஞ்சு இருக்க போகுது. பொருளாதார விஷயத்தில் அனுகூலங்கள் நிறைய ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ புதிய வாய்ப்புகளை பற்றி நான் பேசலாமா, தொடங்கலாமா, அதை பற்றின விஷயங்களை பற்றி நான் அனுபவதாரர்கள்ட்ட பேசலாமான்னா தாராளமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். கொடுக்குற வாக்குறுதியை வெற்றியாக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. அடுத்ததாக புதிய ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், சிறுதூர பயணங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறது. கண்டிப்பாக ஒரு உஷ்ண கிரகம் ராகுச்சாரத்தில் உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு கிடையாது. அப்போ புதிய கான்ட்ராக்ட் நீங்கள் கையெழுத்து போட போகிறீங்க, எல்லாம் பேசி முடிச்சிட்டேன், சைன் போடும்போது ஒரு அந்த டாக்குமெண்ட்டை சரி பார்க்குறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். நான் நம்பிக்கை பேரில் கையெழுத்து போட போகிறேன், கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். சரி, நான் வீட்டை வந்து வாடகை வீட்டிலேருந்து லீஸுக்கு போகிறேன், இல்லை ஒரு ஒரு ஃப்ரெண்டு பக்கத்தில் காலி பண்ணிட்டு போகிறேன், இல்லை இடம் மாற்றமே அவசியம் ஏற்பட்டு போகிறது சிறப்பு, இல்லை நானாக உருவாக்கிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அது தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பதவிகளும் சரி, அதே நேரத்தில் பதவி சார்ந்த பேச்சுவார்த்தைகளையும் சரி சிம்மராசி அமைதி காக்கிறது சரி. ஆனால் பதவி கிடைக்குமானா கண்டிப்பாக சிம்மராசிக்கு கிடைக்கும். ஆனால் இந்த 2ஆம் இடத்துலையும் சரி, ராசிலையும் இருக்க கேது பகவான் வந்து வாயை தூண்டி விட்டு பிரச்சனையை மாற்றி விட்டுரும், உங்களோட திறமையை குறைச்சி காட்டிடும். அதனால் எந்தெந்த இடங்கள்ல அமைதி அதுன்றதை விட எல்லா இடத்துலையும் அமைதி காத்து முக்கியமான இடங்கள்ல உங்களை விட அனுபவதார பேச வைக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். குடும்பத்தினரோட அனுசரித்து போகிறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளுக்கு கண்டிப்பாக கலந்துக்கிறது, இதெல்லாம் சிறப்பு தருங்க. அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோட பயணங்கள் அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது. ஏன்னா பயணம் சொல்லக்கூடிய ராசியில், உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய ராசியில் உஷ்ண கிரகம் செவ்வாய் வந்து ராகு சாதத்தில் உட்கார்ந்துருக்குது, அவ்வளோ சிறப்பு கிடையாது. மறைமுக எதிரிகளால் தாக்குதல்கள், அந்த மறைமுக எதிரி தாக்குதல் எப்படி இருக்கலாம், செய்வனையாக இருக்கலாம், திருஷ்டியாக இருக்கலாம், இல்லை உங்களோட வளர்ச்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய வதந்திகளாக இருக்கலாம். அதனால் சிம்மராசி நேயர்கள் அப்படின்னு எடுக்கும்போது குடும்பத்தோடு செல்லக்கூடிய யாத்திரைகளை தவிர்க்கணும். அதே நேரத்தில் முக்கியமான நட்புகள் இருந்தாலும் அவ்வளோ எல்லா விஷயத்தையும் சொல்கிறத தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைஞ்சதாக இருக்குது. பிள்ளைகள் அப்படின்னு பேசும்போது 5ஆம் இடத்தை சனி ராகு பார்க்குது, குருவும் பார்க்குறாரு. அப்போ என்ன, அடியும் படம், மருத்துவமும் கிடைக்கும், அவ்வளோதான். அதே நேரத்தில் மெமரி லாஸ், மறதின் சார்ந்த ஒரு விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும். பசங்க கிட்ட வந்து இல்லாத ஆக்டிவிட்டீஸை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் இப்போ உள்ள ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இல்லை வெளி வட்டாரங்களாக இருக்கட்டும், ஒரு சின்ன சாக்லேட்டில் கூட எதையாவது கலந்து கொடுத்துட்டு அதுக்கு அடிமையாக்கி அந்த போதை வஸ்துக்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுலேயும் சிம்ம ராசி குழந்தைகளை எடுக்கும்போது இந்த மாதிரி போதை வஸ்துக்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், புகை, இது சார்ந்த விஷயத்த நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், இல்லை பசங்களையே பேரண்ட்ஸ் கூடயே இந்த கவனிக்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லையா. பிள்ளைகளால் ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும். என்ன அவமானம், உங்கள் பையன் அங்கே ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தான், உங்கள் பொண்ணு அங்கே எங்கேயோ இருந்துச்சு, அது இருக்குதோ இல்லையோ அதை தீர விசாரிச்சிங்கனாக்கா அதில் இருக்கக்கூடியது வந்து நட்பு மூலியமாக கற்றுக்கிட்ட விஷயமா தான் இருக்குமே தவிர அவங்களா தெரிஞ்சு போய் எடுக்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதில் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக லங்ஸுக்கு இரண்யா, இல்லை லங்ஸு, கேஸ்ட்ரிக்கு, இந்த லங்ஸு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. அதுக்குண்டான ஒரு சுவாச பயிற்சியோ இல்லை அதுக்குண்டான ஒரு மருந்து, சின்ன விஷயத்தை கூட உடனே மருத்துவரை பார்த்துக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். சரி, அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இல்லறம் பேசும்போது கண்டிப்பாக ஜாதகருக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு கேது இருக்கிறனால சொன்னோமோ, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் இடத்துல ராகு, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாயை மூடிட்டு இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க சவுண்டு அதிகமாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்படி பேச மாட்டேன், ஏன் இப்போ இவ்வளோ சண்டை நடக்குது அப்படின்னு ஒரு யோசனையே தோண ஆரம்பிக்கும். எப்படி நம்ம கடகராசிக்கு சொன்னோமோ அடுத்து சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக
வீட்டு பக்கத்தில் இல்லை நாகத்தம்மன் கோவிலோ இல்லை திருப்பாம்பரம், திருநாகேஸ்வரம், நாகர்கோவில் இந்த மாதிரியான புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் நாகசாந்தி கண்டிப்பாக பண்ணிக்கிறது தான் ஒரே தீர்வுங்க. இல்லைங்க நான் நாகத்துக்கு விளக்கு ஏற்றுங்க, அது லைஃப் லாங் ஏற்ற வேண்டியதாக இருக்கும், 1.5 வருஷத்துக்கும் ஏற்றிட்டு. ஆனால் இந்த மாதிரி சர்ப்பமே நேராக உட்கார்ந்துருக்கிறது போய் பார்க்குறது சிறப்பாக இருக்கும். அடுத்தது திருமண பேச்சுவார்த்தைகள் ஸ்ட்ரிக்டாக இந்த மாதம் சிம்மராசிக்கு கிடையாது. நான் மீறி பார்க்குறேன்னா அது உங்களோட விருப்பம். அதுக்கு அடுத்து ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஆனால் கோச்சார கிரகங்கள் சம்மதிக்காமல் ஒரு விஷயம் நடக்காது. அப்போ சிம்மராசிக்கு இந்த மாதம் நான் வரன் பார்க்க தொடங்குறத நீங்கள் கொஞ்சம் புரட்டாசி முடிய 30 நாள் தானே, அதுக்கப்புறமா பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே போல் தந்தையாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான மனதைரியங்கள் அதிகமாக இருக்குது. அதை வளர்த்துக்கிறது இன்னும் கொஞ்சம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் அனுகூலங்கள், அதே போல் லேபர்ஸ் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்க சிம்மராசி நேயர்கள். அந்த லேபர்ஸாக இருக்கட்டும், லேபர்ஸோட பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், இப்போ எல்லா இடத்துலையும் ஃபோன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சின்ன விஷயத்த கூட ஒரு வீடியோ எடுத்தாங்கன்னா அதில் பேசுகிற விஷயம், நடந்த விஷயம் என்னமோ ஒன்று இருக்கும், பேசுகிற விஷயம் ஒன்று இருக்கும். அது மூலயமா பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லேபர்ஸ்க்கு சம்பளங்களாக இருக்கட்டும், சம்பளம் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களோட ஒர்க்ஸை பார்க்க அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மீடியேட்டர், உங்களுக்கும் லேபர்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மீடியேட்டர்களாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது. சில இடங்களில் நீங்களே அவங்களோட ஒருத்தராக போய் இருந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour உட்கார்றது நிறைய விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசான இயந்திரங்களை வச்சு கம்பெனி ஓப்பன் பண்ணுறன்றவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா வெளியூர், வெளிநாடு இது செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா 11ஆம் இடத்துல குரு பகவானே உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பாக பூர்வீகத்தை விட்டு நாடு விட்டு நாடோ இல்லை ஊர் விட்டு ஊரோ செல்றதுக்கான வாய்ப்புகள், அதை பயன்படுத்திக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு 10,000 வாங்கிட்டு இருக்கீங்கன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா வர வாய்ப்பு ஆரம்பத்தில் 7,000 தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த நேரத்துக்கு போகலாமா அப்படின்னா தாராளமாக போயிட்டு வர்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயங்கள் அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் சுப விரயமாக போயிட்டுருக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமான விரயங்கள், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. ஒருத்தர் புகழ்ந்துட்டாங்க, அதுக்கு நான் செஞ்சே ஆகணுன்ட்டு கடனை வாங்கி செய்கிறது, இதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் இரும்பு சத்து உடம்புல குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற உணவுகள் எடுத்துக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க ஒரே வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அந்த வழிபாடு தான் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் டார்க் கலர்ஸ், ப்ரௌனாக இருக்கட்டும், டார்க் க்ரீனர், டார்க் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். வெற்றிக்கான எண் 2ஆம் எண். காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட கன்னி ராசி நேயர்கள். கன்னி ராசி அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் புரட்டாசியை குறிக்கும். இந்த மாதமே புரட்டாசி மாதமே கன்னி ராசி மாதம் தான் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்னி ராசிக்கு அதிபதி யார்? புதன் பகவான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலே புதன் பகவான் உட்கார்ந்து புரட்டாசி மாதம் பிறக்கிறது ஒரு பெரிய ஒரு யோகத்தை சொல்லக்கூடியது. அதுலேயே இந்த புதன் இப்போ அஸ்தங்கமாக இருக்கார். 10ஆம் தேதிக்கு மேலே அஸ்தங்க நிவர்த்தி ஆகிறது. கன்னி ராசிக்கு அடுத்த 20 நாள் நல்ல யோகமான ஒரு நாள். இந்த நாளை நான் பயன்படுத்திக்கலான்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கன்னியில் கேது பகவான் உட்கார்ந்து மனசை ஒரு உலுக்கிருச்சு, உடம்ப ஒரு உலுக்கிருச்சு, மொத்த ஸ்பேர் பார்ட்ஸே ஒரு உலுக்கிட்டு இப்போ தான் போயிருக்கு சிம்மத்துக்குள்ளே. கன்னி ராசி இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி எழுந்து உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ இந்த கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 20ஆம் தேதிக்கு 10ஆம் தேதிக்கு மேலே யோகம் நிறைஞ்சதாக இருக்க போகுது. ஆனால் 10ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கணும்? ஆரோக்கிய விஷயத்துலையும் சரி, எடுக்கக்கூடிய முயற்சிகள்லையும் சரி, குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பெடுத்து பேசுகிறீங்க அப்படின்னாலும் யோசித்து நிதானித்து பேசுகிறது சிறப்பாக இருக்கும். சில இடங்களில் லூஸ் டாக்ஸ் மூலியமாக பல பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கன்னி ராசிக்கு புதன் உட்கார்ந்துருந்தாலும் 2 செவ்வாய்
உக்கிரமான ஒரு செவ்வாய். எப்படின்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு மேலே செவ்வாய். நரசிம்மர் எப்படி கர்ஜிப்பாரோ அந்த மாதிரி இருக்கும் வாய்ஸ் டோனு. இல்லையே நீ இப்படி பேச மாட்டியே, அம்மா ஏன் இப்படி பேசுகிற, அக்கா ஏன் இப்படி பேசுகிற, ஒய்ஃபு கூட ஏன் இப்படி பேச, ஏன் இவ்வளோ கோவம் வருது உனக்கு, ஏன் இவ்வளோ சவுண்டு, இதெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களை கேட்பாங்க. ஏன்னா 2ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால. அப்போது பேச்சில் நிதானம், மூச்சுக்காற்று போல் பேச்சை பயன்படுத்துறது உங்களோட குடும்ப வாழ்க்கையில் பிரிவினை இல்லாமல் பார்த்து கொடுக்கும், மனஸ்தாபங்கள் இல்லாமல் பார்த்து கொடுக்கும். அப்போ எங்கே எப்படி பேசணுன்றது கன்னிராசிக்கு 100% தெரியும். ஆனால் இப்போ செவ்வாய் உட்கார்ந்துருக்கனால பேச்சை வேறு மாதிரி பேச வைக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களோட ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு, மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை போகிறதும் இன்னும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக கன்னி ராசிக்கு மறைமுக எதிரிகள் மூலியமாக பிரச்சனைகள் உண்டாகும். செய்யாத தப்புக்கு உங்கள் பேரை போட்டு உருட்டுறது, உங்களை பயன்படுத்துறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒரு சில இடங்களில் உங்களோட பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா போய் உட்காந்து கத்தாமல் நிதானமாக என்னதுன்றதை புரிய வைக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதுலேயும் முக்கியமாக குடும்பத்தில் குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நன்மையை தருங்க. ஏன்னா எவ்வளோதான் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் ஃபேமிலிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வெளியே யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னா சில பேர் பணத்தில் செல்ஃபிஷ்னஸாக இருப்பாங்க. இந்த கன்னி ராசி மட்டும் ஃபேமிலிக்காக செல்ஃபிஷாக இருக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் தான் பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மை தான். அதை ஓவராக விட்டு கொடுத்து போய் அவங்களையே ஓவராக ஆக்காமல் கொஞ்சம் நிதானிச்சு போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வரவுகள் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் அதிபதி 2ல் இருக்காது. அதிர்ஷ்ட வருமானங்கள், இவன் காசே கொடுக்க மாட்டான்னு கொடுத்து 3 வருஷம் ஆச்சு, எப்போதான் வருமோ அப்படின்னு ஃபீல் பண்ணி மறந்து போனவங்க கூட அந்த காசை உங்களை தேடி கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக ஒரு 500 ரூபாவது கொடுத்து மிச்சத்தை தரேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு வருமானங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முயற்சி ஸ்தானத்தில் மாந்தி பகவான். அதுலேயும் இந்த புரட்டாசி மாதம்ன்றதே பார்த்திங்கன்னா மாலையபிச்ச பித்ருக்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதங்கள்ங்க. அதில் மாந்தி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கனால வீட்டில் செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள், இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் கரெக்டாக பண்ணிட்டா இந்த மாதம் எடுக்கிற முயற்சிகளில் மாந்தின்ற கிரகம், மாந்தினா யாரு தெரியுங்க, என்ன புதுசாக பேர் சொல்கிறேன்னு சில பேர் கேட்பீங்க. சில பேருக்கு மாந்தினா என்ன தெரியும்னுவீங்க. மாந்தின்றது ஒரு பிரேதத்துக்கான கிரகம் அதுங்க. அதாவது அந்த கிரகத்துக்கு உயிர் இருக்கும், ஆனால் உணர்வு இருக்காது, செயல்பாடுகள் இருக்காது. ஒரு கோமா ஸ்டேஜில் ஒருத்தர் படுத்திருந்தா எப்படி இருப்பார், அதான் மாந்தி. அது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மூதாதையர் வழி வழிபாடுகளை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். தாய் வழி உறவுகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை தரும். கண்டிப்பாக தாயாரோடைய மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைஞ்சதாக இருக்குது. மூத்த குழந்தை அப்படின்னு சொல்லும்போது 5ஆம் பாவத்தை சனி ராகு சேர்ந்து பார்க்கறதுனால சில தேவையில்லாத இஷ்யூஸு, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காததாக இருக்கட்டும், பிடிவாதமாக இருக்கட்டும், ஆரோக்கிய சார்ந்த விஷயமா இருக்கட்டும். ஆனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக படிச்சிருவாங்க. படிக்காத மாதிரியே இருக்க, எப்படி நீ 90 மார்க் எடுத்தன்றதுக்கு இருக்கும். ஆனால் சனி ராகு பார்க்கறதுனால ஏதாவது ஒன்று பண்ணி ஃபுல் மார்க் எடுத்துருவாங்க. ஆனால் ஆக்டிவிட்டீஸ், ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். 6ஆம் இடத்துல ராகு. நீங்கள் உத்தியோகம்னு எழுதி வச்சாலே அந்த பேப்பரில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த உத்தியோகத்தில் இந்த உத்தியோகத்தை நம்பி தான் வாழ்கிறவங்க கொஞ்சம் நிதானிச்சு போகிறது நன்மை ஏற்படுத்தி தரும். அதே போல் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ராசி 12 ராசிகளில் கன்னி தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா 6ல் ராகு நேராக உட்கார்ந்துருக்காரு. ஸோ அப்போ பக்கத்து வீட்டில் சுற்றி போட்டிருக்காங்க, அதை தாண்டி போனீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு தான். நடைப்பழகும் போதும் பார்த்து போகணும். அதே நேரத்தில் எப்போவும் குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு குடிங்க. எவ்வளவு தான் நெகட்டிவ்னஸ் உங்களை தாக்குனாலும் உங்கள் ஆரோவை கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல் எல்லை தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சால் இந்த மாதம் முழுவதும் காலையில் எழுந்தான வேலைக்கு போகும்போது எல்லை தெய்வத்தை கும்பிட்டுட்டு போங்க. வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சின்ன இணுக்கில் தப்பிச்சு வரதை கண்டிப்பாக பார்க்கலாம்.
வேலை இல்லை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க அமைதியாக இருந்து தேடுங்க. இத்தனை வருஷமாக தேடிட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதம் நிதானிச்சு தேடுங்க. ஏதோ கிடைக்குது காசை கொடுத்துட்டு உள்ளே போயிடலான்னு போனீங்கன்னாக்கா போனதுக்கான பஞ்சாயத்துக்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். திருமணம் பேசும்போது 7ஆம் இடத்துல சனி பகவான். எவ்வளோ பஞ்சாயத்துங்க சுற்றி இருந்தாலும் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 7ல் சனி பகவான் திக்பலத்தோடு உட்கார்ந்துருக்காரு. ஆனால் அந்த சனி பகவான் வக்கரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணத்துக்கு வரன் பார்க்கக்கூடியவங்க நிதானிச்சு ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனி அங்கே வக்கரம் பெற்று இருக்கிறதுனால பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குன்னா திருமணத்துக்கான காலம், கல்யாணத்துக்கான வரனை அமைச்சு கொடுத்துரும். பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா நிதானிச்சு போகிறது சிறப்பு. இது எப்படி நாங்கள் ஜாதகத்தில் பார்க்குறது? நீங்கள் ஜாதக நோட்டை எடுத்திங்கன்னா 2 கமா போட்டிருப்பாங்க இல்லையா, வான்னு எழுதியிருப்பாங்க, அதான் வக்கரம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் அதிபதி 2ல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண், இஎன்டி, கண்ணு, மூக்கு, பல்லு, தொண்டை, இந்த 4 விஷயத்தில் முகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாகும். ஒரு சிலருக்கு அந்த ஃபேஸ் பெரலைஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஜாதகத்தையும் சரி பார்த்துக்கோங்க. உங்களோட ஆரோக்கியத்துக்கான விஷயங்கள், அதாவது முக்கியமான நரம்பு ரத்த ஓட்டம் நிற்கிறது மூலயமா என்னென்ன பிரச்சனைகள் உடம்புல இருக்கோ, ஹீமோக்ளோபின் குறையிறது, இல்லை ஓவர் ஃப்ளோவாக போய் உடம்பே டயர்ட் ஆகுறது, கண்டிப்பாக அதில் கவனம் தேவை. அடுத்தது சொந்த தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. இது 80% தொழில் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வருமானத்தை எடுத்து வீட்டில் இல்லை பர்ஸில் வைக்க முடியுதா, அங்கே பிரச்சனைகள் இருக்குது. வருமானம் கையில் வரும்போதே பாதி திரும்ப முதலீடாக போடுறோம், பாதி கடனுக்கு போயிடுது. வெளியே உலகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கம்பெனி வச்சுருக்கான், நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான், இவ்வளோ சம்பளம் வருது அப்படின்வாங்க. ஆனால் எடுத்து வைக்கிற பேக்கெட்டில் வைக்கிறது வந்து வாங்குறதோட 10% கூட இல்லை. இதான் இங்கே. இன்னொன்று வந்து ஈஸியாக இந்த கூகுள் பேயில் காசு அனுப்புறது, யூபியில் அனுப்புறதுல ஃபஸ்ட்டு இருக்கிறது கன்னிராசி. காசு வேணுமோ அதை அமுச்சு. ஏன்னா கையில் கூட இப்போ காசு தொடுறது இல்லை. இந்த கன்னிராசிக்கு இருக்கிற பிரச்சனை இது தான். அப்போது பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குருக்கு திரிகோணத்தில் செவ்வாய் உட்கார்ந்து கஜகேசரி குரு மங்கள யோகங்கள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானங்கள் செலவினத்தை கம்மி பண்ணினா ஒண்டி தான் வெற்றி பெற முடியும். அதற்கு ஃபஸ்ட்டு விஷயம் கடனை நிவர்த்தி செய்கிறது. கடனே இல்லைன்னு சொன்னாலும் இப்போ உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக கவனம் தேவை. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வெளிநாட்டு கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் தேடி வரும். அதை பயன்படுத்திக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகள் டக்குன்னு முடிச்சு கொடுக்கும். ஆனால் வருமானத்தை எடுத்து வைக்கிறதுல தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். கண்டிப்பாக இந்த வருமானம் உங்களுக்கு அதிகரித்து வெற்றி அமைய நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக கன்னிகா பரமேஸ்வரி, அதாவது கன்னியாகுமரியில் நித்திய கன்னியாக வைரமூக்குத்தி போட்டு நின்றுட்டுருப்பா. அவளை வழிபாடு பண்ணுறது நன்மையாகும். எங்களால் போக முடியல, வீட்டில் ஒரு சின்ன மனை வச்சு ஒரு அகலில் தீபம் ஏற்றுங்க. கன்னிகா பரமேஸ்வரிக்குன்னு சொல்லி ஒரு குங்குமத்தை வச்சு அதை நெத்தியில் இட்டுக்கோங்க. இல்லை அங்கே நான் பக்கத்தில் தாங்க இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பல விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வெற்றி தரும். உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் பச்சை, வெற்றிக்கான எண் 5. துலா ராசி நேயர்கள், காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி துலா ராசி. இந்த துலா ராசி நம்ம கூப்பிடும் போதே புரட்டாசி மாதம் துலா ராசிக்கு பல மடங்கு நன்மைகள் காத்துட்டு இருக்கு. இந்த துலா ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 இந்த நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரமா கொண்ட துலாராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு துலாராசிக்கு அதிபதி யார்? சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் துலாராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஆனால் கூட கேதுவும் உட்கார்ந்துருக்கு. அப்போது இந்த மாதம் ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வெற்றிகள் ஏற்று அமைச்சு கொடுக்கும். புதிய விஷயமா தொடங்குறீங்க அப்படின்னா 1க்கு 2 முறை முயற்சிக்க வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது.
வீட்டில் இருக்கக்கூடிய அத்தைமார்கள் சார்ந்த விஷயத்தில் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறைகளாக இருக்கட்டும், கரெக்டாக பண்ணிடுறது சிறப்பாக இருக்கும். இல்லை அவங்களோட மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அத்தைமார்கள் சொன்னது அப்பா கூட பிறந்தவங்க, வீட்டில் பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த சுக்கிரன் கேது அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அந்த உறவு பல பல மடங்கு தொடர்ந்துகிட்டே இருக்கணும். மனஸ்தாபங்கள் பெறக்கூடாது. அடுத்ததாக பொருளாதாரத்தை ஃபஸ்ட்டு துலா ராசியிலே செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. 2-7க்கு உண்டானவர் துலாத்தில் உட்கார்ந்து, பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்து பார்க்கறது சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதை பயன்படுத்துறது மிக சிறப்பு. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, இந்த நேரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, யோசிக்கலாமா செய்யலாமா அப்படிங்கிறத தூக்கி போட்டுட்டு கண்ணை மூடிட்டு போய் சேர்ந்துடுறது சிறப்பாக இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அட்டன் பண்ணுறது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது செவ்வாய் இருக்கிறதுனால ரொம்ப ஆக்டிவிட்டியாக இருப்பீங்க, எல்லாத்துலேயும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, டென்ஷன்ற விஷயத்துலையும் ரொம்ப அதிகமாக இருப்பீங்க. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல மாந்தி. அப்போ உங்களோட மூதாதையரை கும்பிட்டீங்க அப்படின்னா வருமானங்கள் 2 மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஜோதிடத்துலேயும் சரி ஜாதகத்துலேயும் சரி 2ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் தான் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ கோச்சார கிரகங்கள், அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது 100% வேலை செய்யும். ஆனால் அந்த தசாபுத்தி காலத்தில் தான் அந்த கிரகம் வேலை செய்யும். ஆனால் கோச்சாரன்றது 99% வேலை செய்யும். அப்போ துலா ராசிக்கு 2ஆம் இடத்துல மாந்தி. தாத்தாவுக்கு ஒரு படையில் போடுங்க, தாத்தாவுக்கு ஒரு விளக்கேற்றி வைங்க, கும்பிடுங்க. உங்களுக்கு மூதாதையர் ஆசிரியர் மூலியமா ஆசீர்வாதம் மூலியமாக வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சு நிதானம், அதாவது பேச்சு நிதானம் எல்லாத்துலேயும் சொல்ல, நம்ம நிதானமாக இருக்க முடியுமான்னு யோசிச்சா ரொம்ப கஷ்டம்தான். அப்போது பேச்சோட வார்த்தைகளில் கவனம் தேவை. அதாவது கோபத்தில் திட்டுறது, கோபத்தில் நாயன் திட்டுறது ஓகே. இந்த மாந்தி உட்கார்ந்துருக்கும் போது திட்டுற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு அவ்வளோ சொல்லுவாங்க, ஐயோ அந்த ஆள் பேசினாக்கா தூக்கு மாட்டிக்கிற மாதிரி இருக்கும், செத்து போயிடுற மாதிரி இருக்கும். அதுதான் 2ல் மாந்தி. அப்போ துளாராசிக்காரர்கள் பேசும்போது நிதானத்தை பேசுறது, எரிஞ்சு விழுற தன்மையை இந்த மாந்தி உருவாக்கி கொடுக்கும். எப்போவுமே நம்ம நினச்சிப்போம் நான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்குள்ள இந்த நவகிரகங்களுடைய ஆளுமை, இந்த பொம்மலாட்டம் மாதிரி நவகிரகங்கள் கொடுக்குற ஆளுமையில தான் நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்க. அப்போ மாந்தி இருக்கும்போது பேசுகிற பேச்சு உறவையே கத்துச்சிரும். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்லது செய்கிறோன்னு ஒருத்தர் வர நேரத்தில் ஒரு உங்களை மீறி வரக்கூடிய பேச்சு கத்திரிக்கோள் போட்டுரும். அப்போ பேச்சு நிதானம் தேவை. பேச்சை விட வார்த்தை நிதானம் தேவை. முயற்சி ஸ்தானம், குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. எடுக்கிற முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இறையாற்றலோடு தொடக்கூடிய விஷயங்கள் 100% வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இறையாற்றல்ன்ற போது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதோ, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதோ, நீங்கள் போய் நிற்கிற இடத்துல மங்கள காரியம் ஏற்படுத்தி கொடுக்கணுமா, குலதெய்வத்தை கும்புறது மகிழ்ச்சி தரும். அதே போல் 4ஆம் இடம் தாய் வழி உறவுகள். கண்டிப்பாக துளாராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 40% பேர் அம்மாவோட பேச்சுவார்த்தையே இருக்காது. சில பேர் அம்மாவே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அம்மாவுடைய தன்மைன்றது என்னங்க, என்ன தான் அம்மா பேசினாலும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது தாயார் தான். ஸோ கொஞ்சம் இடத்துல விட்டு கொடுத்து போகிறது இல்லையா, என்னன்னு வச்சுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அம்மாவோட ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய மாதமாகவும் இது இருக்குது. சடனாக ஒரு விபத்தோ இல்லை ஒரு கண்டமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனம் தேவை. 5ஆம் இடத்துல ராகு. கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான செய்தி. ராகுவால் என்னங்க சந்தோஷம், அது பாம்பாச்சுங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை ராகு ஏற்படுத்தி கொடுத்துரும். ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன், இல்லை என் குழந்தைக்கு ரொம்ப நோயாக இருக்குது, அதுக்கு தீர்வே இல்லைன்ட்டாங்க, அதுக்கெல்லாம் அருமருந்தாக இந்த ராகு பகவான் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்கு ஈடாக பூர்வீக சொத்து, பூர்வீக சம்மந்தமான பொருட்கள் இதை ராகு பிடிங்கிற போகுது. அப்போ சொத்து அது பவர் ஆஃப் பட்டனி வாழ்க்கை துணை பேர்லேயோ இல்லை குழந்தைங்க பேர்லேயோ எழுதி வச்சுறது சிறப்பாக இருக்கும். ஒரு வயதுக்கு மேலே வந்ததுக்கப்புறமா உங்களோட கடமைகளை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இல்லையா அனாமத்தாக போடுறது இந்த ராகுவோட வேலையாக இருக்கும். ஸோ இந்த சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. 6ஆம் இடத்துல சனி. உடம்பு
நீங்கள் போய் டாக்டர்கிட்டயே செக் பண்ணாலும் ஆரோக்கியமாக இருக்குன்னுவாங்க. ஆனால் உங்களுக்குள்ள உடம்பு ரொம்ப டயர்ட்னஸ், இந்த சொம்பை எடுத்து அங்கே வைக்க முடியல, அவ்வளோ சோம்பேறித்தனம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சோம்பேறித்தனம்வாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற வலி, உங்களோட வலி வேதனையை வெளியே சொல்லும். உடம்பு அழுகிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா 6ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்குது. இம்யூனிட்டி பவரையும் சரி, உடம்போட செயல்பாட்டை ஸ்லோ பண்ணி விட்டுரும். பேச்சம்பளம் அதிகமாக எடுத்துக்கோங்க, வாக்கிங் அதிகமாக போங்க, அதான் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண யோகம் அம்சமாக இருக்கக்கூடிய இந்த 12 ராசிகளில் ஒரே ராசி துலா ராசி. 7ஆம் அதிபதி ராசியில் உட்காந்துட்டாரு, குரு பார்க்குறாரு, 2ஆம் அதிபதியும் உட்காந்துட்டாரு. கண்டிப்பாக திருமண யோகம் இந்த புரட்டாசி மாதத்தில் துலாராசி நேயர்களுக்கு முடிவாகும். இல்லைங்க என் ஜாதகத்தில் வந்து ராகு கேது தோஷம் இருக்குது சொல்லிட்டாங்க, இந்த பிரச்சனை இருக்கு, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பார்வையில் துலாராசி இருக்கிறதுனால இப்போ அந்த தோஷங்களுக்கு சாந்தி பரிகாரம் செய்யும் போது ரிசல்ட் உடனே கிடைக்கும். அதே போல் உத்தியோகம் அப்படின்னு பேசும்போது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்குது. அதே போல் உத்தியோகத்தில் சேரு, அதாவது நீங்கள் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ரூமை மாற்றி பொதுத்தில் போடுவாங்க, இல்லை பொதுவில் இருக்கிற ரூமை தனியாக போடுவாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு மாற்றம் வந்து ஆஃபீஸ்குள்ளேயே ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒரு சின்ன பிரிவினை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சில இடங்களில் வந்து புரிதல், ஏன்னா 5ல் ராகு உட்கார்ந்துருக்கு. ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சிக்கிறது ஒன்றா இருக்கும், பேசுகிறது ஒன்றா இருக்கும். அதன் மூலிமா ஒரு நட்பு விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய ஃபோரமில் உங்களோட பேரை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வாய்ப்புகளை பயன்படுத்துறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் அனுகூல வெற்றி பெற, ஏன்னா சந்திரன் 10ல் தசம கேந்திராதிபதி ஆட்சியாக, சொந்த தொழிலில் அனுகூல வெற்றியை பெறக்கூடிய ராசி துலா ராசி. தொழிலுக்காக நான் இப்போ ரிஸ்க் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். அதே போல் வர லாபத்தை ஒரு பெரிய கடனோ இல்லை ஒரு பெரிய வழக்கோ முடிவடைகிற மாதிரி இருக்கும். வருமானம் வரும், அந்த வருமானம் ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும். எடுத்து வைக்க முடியுமானா 10% எடுத்து வைக்கலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த பிரச்சனையை நான் விட்டாமல் காசு எடுத்து வச்சுக்கலான்னா நோயை கொடுத்துரும். அதனால் தாராளமாக அந்த பிரச்சனையோ இல்லை ஒரு கடனையோ முடிச்சிடுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்துல சூரியன் புதன் அனுகூலமான ஒரு பாகம். அதாவது புதாதிபத்திய யோகம் 12ல் இருக்குது. அயல் நாடுகள், அதாவது கடல் தாண்டி செல்லக்கூடிய நாடுகள்லேருந்து வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமு, பயணம் வேணாம், நீங்கள் இங்கே இடத்துலேருந்தே எங்களுக்கு அங்கே வேலை செய்யுங்க, அந்த மாதிரியான வாய்ப்புகளும் மகிழ்ச்சிகரமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மேலும் துலாராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்புகளும் வெற்றிகளும் ஏற்படுத்தி கொடுக்க ஒரே வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. அதாவது சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி நரசிம்மர் இருப்பாங்க. அந்த கோவிலுக்கு எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருப்பாங்க. அந்த தனி சன்னதியாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அந்த நரசிம்மருக்கு ரோஜா பூ மாலையோ உங்களால் முடிஞ்ச ஒரு பூ வாங்கி போட்டு நெய் தீபம் ஏற்றுறது பல மடங்கு அரசம் போல வாழ்கிற யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் 9, வெற்றிக்கான வண்ணம் சிவப்பு. காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியான விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? விருச்சகம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதமும், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4, கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 இந்த நட்சத்திரங்களை கொண்டவங்க விருச்சக ராசி நேயர்கள். விருச்சகம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா கடகத்தை வந்து எமோஷ்னல் சொன்னோம். விருச்சகம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பப்ளிக்காக பேசக்கூடியவங்க கிடையாது. உள்ளுக்குள்ளே வச்சுட்டு சைலண்ட்டாக வேலையை முடிக்கக்கூடியவங்க விருச்சக ராசி நேயர்கள். ஒருத்தரை பார்த்த உடனே எடை போடக்கூடியவங்க. இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும் போது ராசி அதிபதி அப்படிங்கிறவர் செவ்வாய் பகவான். ஸோ விருச்சக ராசிக்கான அதிபதி செவ்வாய் பகவான் தன் ராசிக்கு 12ல் இருக்காது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஜாதகர் அப்படின்றவர் வந்து தான் எடுக்கக்கூடிய முயற்சியில் மறைமுக தடைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு கொடுக்க போகுதுங்க. அதே போல் முதலீடு பணங்கள் எல்லாம் சேஃப்டியாக போகுது. அதை கொஞ்சம் விரயங்கள், தேவையில்லாத விரயங்கள், தனக்கு சம்பந்தம் இல்லாத விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அதே போல் ஊரை விட்டு ஊர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அது மூலியமாக நன்மைகளும் இருக்குது,
கொஞ்சம் தேவையில்லாத இஷ்யூஸை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு எடுக்கும்போது தன்னுடைய முயற்சிகளில் சிறு தடைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சிருக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தை குரு பார்த்தாலும் சனி ராகு இருவரும் இணைஞ்சு பார்க்கறதுனால வரவுகள் நல்லபடியாக இருந்தாலும் இருக்கக்கூடிய செலவுகள், திடீர் மருத்துவ செலவு, திடீர்னு வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு விஷயமோ சேமிப்பை வந்து கரைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஸோ முதல்ல பொருளாதார ரீதியான எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், எடுக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பட்ஜெட் படி யூஸ் பண்ணுறது சிறப்பு தரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் வழியில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரூமில் இருக்கிறதா இருக்கட்டும், உங்களை சார்ந்த விஷயங்களுக்கு கவனிக்காமல் இருக்கிற தன்மை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுத்தாலும் புரட்டாசி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் சுமூகமாகறதையும் கண்கூடாக பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போகிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த விருச்சக ராசிக்கு உண்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் பேசுனாங்கன்னா தன்னை மீறி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. குடும்ப விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். இதுதான் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன மைனஸ். அதுதான் குடும்பத்துக்குள்ளே வந்து வீட்டில் நடக்கிறத எதுக்கு சொல்கிற வெளியே இப்படின்னு பஞ்சாயத்துகள் வர்றது, அவங்கள குடும்ப நபர்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கான காரணம். இதை சொல்லணும்னு கிடையாது, அவங்க பேசும்போது இந்த விஷயத்த சொல்கிறது வந்து சில இடத்துல நெகட்டிவ்னஸை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. ஏன்னா சனி பகவான் வக்கரம் பெற்று 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய, அதாவது இந்த வக்கர காலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா கரெக்டாக 9 மாதங்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த 5 மாத காலங்கள் அப்படிங்கிறது வக்கரம் வந்து ரொம்ப உக்கரமாக இருக்க போகுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து 3ஆம் பாவத்தை பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா மறைமுக தடைகள் இருந்தாலும் உங்களோட முயற்சியோடைய நோக்கம் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 4ஆம் இடத்துல ராகு பகவான். ஸோ தாய் வழி சொத்துக்களில் ஏற்பட்ட வில்லங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து தான் கொடுக்க போகுது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள், இல்லைன்னா ஒரு சிலரில் ஏமாற்றி சொத்தை வாங்கிடுறது, இதனால் மன பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ வீட்டில் பெரியவங்க இருக்கீங்க, சொத்தை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எழுதி வைக்கிறேன்னாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க சொத்தை வாங்கி தான் பேரில் எழுதாமல் ஒரு நம்பிக்கை பேரில் இன்னொருத்தர் பேரில் எழுதுனாலும் இது பின்னாடி பிரச்சனையை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சம்மந்தப்பட்டு எழுதிக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். பூர்வீக சொத்து கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் சைலண்ட்டாக போங்க. 20ஆம் தேதிக்கு மேலே பேச்ச ஆரம்பித்து உங்கள் பேர், அதாவது உங்களுக்குன்னு எழுதும் போது கராராக பேசி வாங்கி உங்களோட பங்கு நியாயமானதாக இருந்தால் கேட்டு வாங்கிடுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் வழியில் மந்தத்தனம் ரொம்ப அதிகமாக இருக்குது, சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது. உடம்பில் வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தை தானே, 10 வயசு 12 வயசு குழந்தைக்கு எப்படி உடம்பு வலிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த மந்தத்தனம், சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதி நர்வ்ஸை வந்து வீக் ஆக்கி விட்டுட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற உணவுகள் கொடுக்கறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ கொஞ்சம் சூரிய உதயத்தையோ சூரிய நமஸ்காரத்தையோ இதெல்லாம் செய்ய வைக்கிறது வந்து குழந்தைங்க கிட்ட நிறைய சேஞ்சஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்தியோகம் பேசும்போது சரியான வாய்ப்புக்காக நேரமாக இதை அமைச்சு தரப்போகுது. ராகுவுடைய பார்வைகள் இருந்து மறைமுகமான தாக்குதல்கள், டீப்ரமோட் ஆனது, வேலையை விட்டு தூக்குனவங்க, இந்த மாதிரி மன ரீதியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு நல்ல அமைப்பில் சம்பளம் குறைவாக இருந்தாலும் பேர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலையில் அமரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. இதில் இருக்கிறது என்னென்னா, விருச்சக ராசி நேயர்கள் வந்து எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகிறது, அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ். ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலேருந்து பார்க்கும்போது ஐயோ அவங்கள ரொம்ப முரட்டுத்தனம், இவங்க ஒத்து வர மாட்டாங்க. ஆனால் பேசிட்டாங்கன்னா உங்களோட மைனஸ் எடுத்து வச்சு பேசுகிறது தான் அவங்களோட வேலை. அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு லிமிட்டடோடு நடந்துக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். அதே தரத்தில் திருஷ்டி தோஷம் அதிகரித்து இருக்கக்கூடியது வந்து விருச்சக ராசி நேயர்களுக்கு தான். ஸோ கண் பார்வை திருஷ்டியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சுற்றி போட்டுக்கோங்க, கோவிலில் போய் சுற்றி போடுங்க. இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை மாற்றி கொடுக்கும். இந்த சுற்றி போடுறதுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா திருநங்கைகள் சுற்றி போட்டாக்கா அதோட பவரே வேறு லெவலுங்க.
ஸோ அந்த உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு சுற்றி போட்டுக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கைன்னு பேசும்போது பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்தில் எந்த கிரகமுமே இல்லை. ஆனால் 7ஆம் அதிபதி கேதுவோட இணைஞ்சு 10ல் இருக்கார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, இந்த கோவிலுக்கு போகலாம், இந்த ஊருக்கு போகலாம், இல்லை அம்மா வீட்டுக்கு போகலாம், ஏதோ ஒன்று கொடுத்த வாக்குறுதியை நிகாரிக்கும் போது தான் இல்லறத்துக்குள்ளே பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுறது. அப்போ உங்களோட டைம் டேபிளை சரி பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு கண்டிப்பாக ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதுலேயும் மெயினாக கிட்னி, காது, இது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரம்ப நிலையிலே அதை பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு 7ஆம் அதிபதி கேதுவோடு இணைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால 25ஆம் தேதிக்கு மேலே அதை திருமணத்தை பற்றி பேசுகிறதும் சரி, நிச்சயம் பொண்ணுலாம் பார்த்துட்டோம், பையன்லாம் பார்த்துட்டோம், நிச்சயம் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்திங்கன்னா புரட்டாசி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கடுத்து ஐப்பசி மாதத்தில் 4 நட்சத்திரம் பார்த்து வச்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி கண்டிப்பாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். தந்தை வழியில் தந்தை வந்து மகனுக்கும் மகளுக்கும் நல்லது தான் செய்வாங்க. ஆனால் பாதகாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது வந்து சரியான நிலை கிடையாது. தந்தையாருடைய ஒரு நிலையே கூட மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறதுனால தந்தை தொழில் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னாக்கா உங்களோட கணக்கு வழக்குகளை சரி பார்த்துக்கிறது, தந்தையிடமும் சரி நியாயமான முறையில் பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதே சமயத்தில் திடீர் தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடோ இல்லை திடீர் மருத்துவ செலவோ ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரம்ப கட்டத்திலிருந்தே சின்ன விஷயத்தை உடனே பார்த்துறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். தேவையில்லாத மனஸ்தாபங்களை தந்தைக்கிட்ட தவிர்த்துக்கிறது சிறப்பு தரும். ஏன்னா வயசில் பெரியவங்க கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க, எதுலையாவது வச்சு திட்டுவாங்க, எதையாவது நினச்சி உங்ககிட்ட காட்டுவாங்க. ஸோ உரிமையில் எடுத்து பேசுகிறாங்க. ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, இல்லைன்னா தந்தை உறவே பிரச்சனைக்கு உண்டானதாக ஆக்கிடுறதுனால இந்த கிரக சேர்க்கை நேரத்தில் அமைதி காக்கிறது நன்மையை தருங்க. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள், நாட்டு மருந்து சார்ந்த விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்கள், புத்தக நிலையங்கள் வச்சுருக்கிறவங்க, சிமெண்ட் கம்பெனி இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக இருக்கும். மெடிக்கல்ஸ் வச்சுருக்கிறவங்க, மெடிக்கல் துறையில் மருத்துவர்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் உணவு விடுதி வச்சுருக்கக்கூடியவங்க, தங்கும் விடுதி, கிளப்பு வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் இருக்கக்கூடிய அலுவலகமாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு விநாயகர் பூஜை ஒன்று பண்ணிடுறது மிகப்பெரிய ஒரு சாந்தி பரிகாரமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் புதன் அமர்ந்திருக்கிறது தொழிலில் தொட்ட காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அந்த வெற்றி நிலைச்சி இருக்கிறதுக்கு அந்த விநாயகர் பூஜை பண்ணுறது நன்மையை ஏற்படுத்தி தரும். அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ராசி விருச்சக ராசிக்கு. ஸோ வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவும் கான்ட்ராக்ட் பேஸில் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக சரி பார்த்துட்டு போகிறது சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அங்கே போய் மாட்டிக்கிறது, அங்கே தேவையில்லாத அங்கே பிரச்சனையில் நீங்கள் இங்கே இருக்கும்போது இங்கே யாருக்கும் தெரிய போகிறதும் இல்லை. ஸோ அதனால் கவனமாக இருந்து வெளிநாடோ இல்லை வெளி மாநிலமோ போகிறது சிறப்பு தரும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியும் அனுகூலமும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழிபாடு காளிகாம்பாள் வழிபாடு. காளிகாம்பாள் கோவில், உங்கள் வீடு பக்கத்தில் காளி கோவில் இருக்குது, காளிகாம்பாள் கோவில் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் பிறந்த கிழமையிலையும் இல்லை நட்சத்திரத்துலேயோ போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னாக்கா இந்த புரட்டாசி மாதம் மாலை அமாவாசை அன்னைக்கு காளி கோவிலில் போய் ஒரு தீபம் ஏற்றுங்க. மிக சிறப்பான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசி அப்படின்னு பேசும்போதே மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4, பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4, உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க தனுசு ராசி நேயர்கள். எந்த இடத்துலையும் எங்கே ஒரு டவுட்டு, எங்கே ஒரு இதுனாலும் ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக புரிய வைக்கணும் அப்படின்னா
தனுசு ராசி நேயர்கள் தான் சிறப்பு வாய்ந்தவர்கள். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பிறப்பு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசிநாதன் யாரு? குரு பகவான். ஸோ தன் ராசிக்கு சப்தம ராசியில் அமர்ந்து தன் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு காட்சியில் அமர்ந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்படுங்க. அப்போ தனுசு ராசி தப்பு செஞ்சுட்டாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. அதிகப்படியான கண்டிப்புகள், ஒரு விஷயம் தப்புனா தப்பு, சரி மன்னிப்பு கேட்டுட்டா அதை விட்டுறணும், அதெல்லாம் இல்லை. தப்புனா தப்புன்னு சொல்லி அதற்காக சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோச்சிக்கிறது, பிடிவாதம் பிடிக்கிறது, இதுதான் தன்னைத்தானே மன்னிக்கிறவங்க பெரிய குணம் கொண்டவங்க. ஸோ ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அவங்க மன்னிப்பு கேட்கும்போது அடுத்து அதை நிகழாமல் பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வையும் சரி ராகுடைய பார்வையும் இணைஞ்சிருக்கனால கொஞ்சம் ஜாதகர் அதிகப்படியான கொஞ்சம் பிடிவாதமும், அது எப்படி இந்த காஃபிக்கு பால் சர்க்கரை காஃபி தூள் சொன்ன மாதிரி பிடிவாதம், கோபம், அதே நேரத்தில் சாந்த குணமும் இணைஞ்சிருக்கு. ஸோ அந்த பிடிவாதத்தை குணத்தை தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதம் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் உங்களோட பிடிவாத குணத்தை விட்டுட்டு இவங்கக்கிட்ட பேசினா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு இருந்துச்சுன்னா தாராளமாக போய் பேசுகிறது சிறப்பாக இருக்கும். ஸோ சின்ன விஷயங்களில் தான் இருக்கக்கூடிய தடைகள் இருக்கிறதுனால அதை விட்டு கொடுத்து போகிறதன் மூலிமா நன்மைகள் நிறைய இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தன் வீட்டையே பார்க்குறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வருமானத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் ஒரே ஒரு எச்சரிக்கை என்னன்னா, ஜாதகருக்கே திடீர் மருத்துவ செலவோ ஆரோக்கிய செலவோ இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக சேவிங்ஸை எடுத்து வைக்கிறது நன்மையை தருங்க. குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது, சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால எடுக்கக்கூடிய எஃபெக்டை எந்த லெவலில் எடுக்கணும், இந்த இடத்துக்கு போனால் ஒரு 4 ஆப்பிள் வாங்கிட்டு போனால் பண்ண பிஸ்கெட்டு, இது அதிக பிரம்மாண்டத்தை எடுத்துகிட்டு அந்த காரியம் நடக்கணுன்ற பிடிவாதத்தில் போகும்போது அங்கே அதை பற்றி எடுக்கலை அப்படின்னா அதை நினச்சி அப்செட்டாகி உட்காரக்கூடியவங்க. ஸோ ஒரு விஷயத்தை ஓவர் எதிர்பார்ப்போடு செய்யாமல் இருக்குது. தனுசு ராசி அப்படின்னா கிடையாது. இந்த கிரகங்களுடைய கூட்டமைப்பு இந்த தூண்டுதலை அதிகப்படுத்தும். ஸோ ஓவராக இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துட்டு நிதானமாக செல்வது சிறப்பு தரும். 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்காங்க. கண்டிப்பாக ஆரோக்கியம், இருதயம் சார்ந்த விஷயங்கள், வெரிகோஸ் சார்ந்த விஷயங்கள், நரம்பு மண்டலங்கள், இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு தருங்க. தாயாருடைய வழியில் இருக்கக்கூடிய தாய் வழி உறவுகளோடு இருக்கக்கூடிய ஒரு சிலர் அம்மாவோடையே செட்டிலாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அமைதி காத்துட்டு போயிடுறது நல்லது. ஏன்னா இப்போ தான் 7.5 நாட் சனியும் விட்டுருக்கு நம்ம நினச்சிருக்கோம். சனி வக்கரமாய் 3ஆம் பாவத்துக்குள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ராகும்போது தனுசு ராசியவும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விட்ட குறைன்றதை ஆரம்பித்து வச்சிடுவார். ஸோ கொஞ்சம் சொந்த பந்தங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறது நன்மையாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைய இருக்குது. பிள்ளைங்களால் லாபங்கள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு வயதான காலத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்கள் பிள்ளைகள் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குழந்தைகளுடைய கல்வியில் மிக சிறந்த ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கவனம் செலுத்துறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் நீங்கி உங்களோட உத்தியோகம் ஸ்மூத்தாக செல்ல போகுது. என்ன ஒரு காலகட்டத்தில் வேலை டென்ஷன் அதிகமாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் வேலையை கொடுக்க மாட்டாங்க. அந்த காலகட்டம்லாம் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. இருக்கிற காலத்தை டயர்டாக இருக்கிறத ரெஸ்ட் எடுங்க. வேலை வரும்போது அதை எடுத்து செய்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். கடனால் அவதிப்பட்டுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். வருமானத்தை, ஏன்னா ஜாதகருக்கு ஆரம்ப கட்டத்துலேயே இந்த மாதம் ஒரு மருத்துவ செலவு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ வருமானத்தை சேமித்து வைக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். அனாவசியமான, அதாவது தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தை தனுசு ராசி எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் புகழ்ந்தோ கொஞ்சம் உங்களோட மைனஸை தொட்டுட்டாங்க அப்படின்னா இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய காட்சி, தேவையில்லாத விஷயங்கள். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் 8ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்குது, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும்
உடம்பில் தேவையில்லாத அடிபடுறது, கொஞ்சம் டிரைவிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு வாக்கிங் போகும்போது ஸ்கிட்டாகி விழுறது, ஏதாவது திடீர் கண்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சுற்றி போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் புத ஆதிபத்திய தொழில், ஏன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஏன்னா புதன் அங்கே அஸ்தங்கமாக இருக்கார். 10ஆம் தேதிக்கு மேலே இந்த அஸ்தங்க நிலை மாறப்போகுது. தொழில் மிக சிறப்பு. 12 ராசிகள்லே தொழிலில் அதிக சிறப்பை காணக்கூடிய ராசி தனுசு ராசி. புரட்டாசி 10ஆம் தேதிக்கு மேலே அந்த சூரிய புத சேர்க்கை யோகம் ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. இல்லறம் அப்படின்னு பேசும்போது, இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லறத்தில் வந்து கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயங்களால் மனஸ்தாபங்களாக இருக்கலாம், இல்லை நகை சார்ந்த விஷயங்களால் மனஸ்தாபங்கள் இருக்கலாம். அதில் கொஞ்சம் நிதானித்து செல்வது சிறப்பு. திருமண பேச்சுவார்த்தைகள் 7லே குரு இருந்தாலும் குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தை கடந்த பின்பு திருமண பேச்சுவார்த்தை நடத்துறது சிறப்பு தரும். திருவாதிரையில் இப்போ பயணிச்சிட்டு இருக்காரு. இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஏன்னா என்ன நீங்கள் பார்த்து வச்சாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண் கட்டி விட்டுரும். முடிஞ்சதுக்கப்புறமா அதை நினச்சி வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் 1 மாதம் அதுக்கப்புறம் பார்க்குறது சிறப்பை தரும். அடுத்தது வெளியூர் வெளிநாடு செல்கிறதுக்கான யோகங்கள் அதிகமாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறதும் நன்மை ஏற்படுத்தி தரப்போகுது. அப்புறம் இவ்வளோ நாளாக சனி செவ்வாய் சமசப்தமமாக இருந்து தொழில் ஸ்தானத்தில் மறைமுக தாக்குதல்கள், மறைமுக பிரச்சனைகள், இன்றைக்கி என்னடா புதுசாக வரப்போகுது பிரச்சனைன்ற அளவுக்கு மைண்ட் அப்செட் ஆகிருக்கும். செவ்வாய் பகவான் நகர்ந்துட்டாரு. இப்போ சூரியன் புதன் இணைஞ்சிருக்காரு. சனி பார்வை சமசப்தமமாக விழப்போகுது. அப்போது தொழிலில் சிறப்பான யோகங்கள் இருக்குது. அதே நேரத்தில் கணக்கு வழக்குகளும் சரி, யாரை அதிகமாக நம்புகிறீங்களோ அவங்க மூலயமா ஒரு 20% ஏமாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் வந்துட போகுது. ஸோ இந்த மாத விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்க்குறது நன்மை ஏற்படுத்தி தரும். ஸோ மேலும் இந்த மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான அம்சங்களை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக சர்பேஸ்வரர் வழிபாடு. இந்த சர்பேஸ்வரர் முன்னாடி போய் நின்று ஒரு தீபம் ஏற்றும் போது நெகட்டிவ்னஸ், தேவையில்லாத உங்களையே ஆட்டுவிக்கக்கூடிய பிடிவாத குணம் ரெண்டுத்தையுமே விட்டுட்டு பொருளாதாரத்துலேயும் சரி, உங்களோட தொழில் வளர்ச்சியிலையும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் மஞ்சள் வண்ணம், வெற்றிக்கான எண் 3ஆம் எண். காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசி என்று அழைக்கப்படுற மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசி அப்படின்னு சொன்ன உடனே உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4, திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4, அவிட்ட நட்சத்திரம் 1, 2. இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க மகர ராசி நேயர்கள். இந்த மகர ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் 2025 பிறப்பு எப்படி இருக்க போகுது? சிறப்புகள் வாய்ப்புகள் நிறைஞ்சதாக இருக்க போகுது. முதல் விஷயமா ஜாதகர் சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கார். முதல் விஷயம், மகர ராசிக்கு நம்ம 7 நாட்டு சனி விலகிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சனி பகவான் வக்ரம் பெற்று 2ஆம் பாவத்தை பார்க்க, அதாவது மீண்டும் பாத சனி உடைய மிச்ச மீதி கர்மாக்களை சனி பகவான் தோண்ட போகிறார். அப்போது ஆரோக்கிய விஷயமா இருக்கட்டும், குடும்பத்தில் சுபமங்கல நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கும். குடும்பத்தில் நுழையக்கூடிய புதிய நபர்கள் மூலியமாக சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, சின்ன விஷயந்தான் பேசியிருப்பாங்க, ஆனால் அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்துக்குள்ளேயா இருக்கட்டும், தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஒரே சரணாகதி, கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சனி பகவானுக்கு போய் தீபம் போடுறது தான். ஸோ இந்த அதாவது 7 நாட் சனின்றது பார்த்திங்கனாக்கா 7 வருஷம் ரொட்டீனாக இதை ஃபேஸ் பண்ணிவிட்டு, ஆனால் போயிட்டு வக்கரமாயிட்டு திரும்ப வர்றது கடப்பாறையை வச்சு குத்துற மாதிரி இருக்கும். அப்போ ஜாதகர் இந்த 4 மாத காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் புரட்டாசியில் வக்கரகதி ஆரம்பிக்கக்கூடியதுனால இந்த வக்கர காலத்தில் இன்னும் கொஞ்சம் பேச்சை மூச்சு காற்று போல் பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். உடம்பில் சிலருக்கு
ஊனம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ஏதோ ஒரு ஆர்கன்ஸ் வந்து செயல்பாடுகள் குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போது அது ஆரம்ப கட்டத்திலே உடல் ஆரோக்கியமாக இல்லைங்க, எனக்கு 20 வயசு தாங்க, எப்படிங்க பிரச்சனை வரணும், சும்மாவே நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகரோட பார்டரில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அதுலேயும் இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்ன குழந்தைகள் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக போய் தான் அவங்கள கை கொடுத்து கூட்டிகிட்டு வர முடியும். இல்லைனா ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருக்கட்டும், ஒரு காலேஜில் செமஸ்டர் எழுதுகிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக அதில் வந்து தோல்வி சார்ந்த விஷயத்த நெருங்குற மாதிரி இருக்கும். ஆரம்பத்திலே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பாஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அடுத்து குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்தில் மௌனம் காத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். முயற்சி ஸ்தானத்தில் ஜாதகரே உட்கார்ந்துருக்காரு, எடுக்கிற முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சக தோழனாக இருக்கட்டும், இல்லை சகோதரனாக இருக்கட்டும், அவங்களிடம் இருக்கக்கூடிய நட்பு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தொழிலில் ஒரு வியாபாரமும் இல்லை, சும்மா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்க சகோதரன் மூலியமாகவும் சக நட்பு மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. ஸோ தாய் வழியில் எந்த ஒரு பிரச்சனையும் சிறப்பாக போயிட்டே இருக்குது. அம்மா செய்யக்கூடிய சின்ன சின்ன குறும்புத்தனத்தை ஏன்னா வயசு ஏற ஏற அவங்களும் குழந்தையாக தான் மாறிட்டு இருக்காங்க. சில விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் டீனேஜில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கவனம் தேவை. அதற்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும். அது மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா சனி நிற்கக்கூடிய பாவம் தான் நம்ம சரியாக பார்த்துக்கணும். இது வந்து டீனேஜை தாண்டிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு. என்ன சண்டை நடக்கட்டும், என்ன மகிழ்ச்சி இருக்கட்டும், என்ன காலையில் ஏஞ்சிட்டேன், பல்ல தேய்ச்சிட்டேன், குளிச்சுட்டேன், ட்ரெஸ்ஸை அந்த ரொட்டீன் ஒர்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை மகர ராசிக்காரர்கள் கரெக்டாக பண்ண. அங்கே உத்தியோகத்தில் போய் பஞ்சாயத்தே இருந்தாலும் 6 மணிக்கு ஏஞ்சி போய் உட்காந்துருவாங்க. என்ன நடந்தாலும் சரி. அதே போல் தான் இந்த காலகட்டமும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமைக்கேற்ற பாராட்டுகள் இருக்குது. ஒரு சிலருக்கு உத்தியோகம் சார்ந்த இடமாற்றங்கள் ஏற்படும், ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலர் சொந்த ஊருக்கே வரதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை பயன்படுத்திக்கிறது இன்னும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லறம் பேசும்போது 7ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காங்க, நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ இல்லறம் சார்ந்த விஷயத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. திருமணம்ன்ற பந்தத்தை மீறி காதல்ன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து சலனத்தனத்தை கொடுக்கக்கூடிய தேவையில்லாத மெமரிஸ் அந்தகனுக்கு இது பண்ணி இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் மூலியமாக தான் இல்லறத்தில் பிரச்சனை வருமே தவிர புதுவிதமாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ திருமண பாக்கியம் அப்படின்னு சொல்லும் போது குருவுடைய பார்வை குடும்பஸ்தானத்துக்கு இருந்தாலும் சிம்ம ராசிக்கு சொன்னது போல தான் மகர ராசிக்கும் 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கு. கண்டிப்பாக திருமண காலத்தை கவனித்து முடிக்கிறதும், அதே நேரத்தில் திருநாகேஸ்வரமோ திருப்பாம்பரமோ இல்லை நாகர்கோவிலுக்கோ போயிட்டு ராகு கேதுக்கு சாந்தி பரிகாரம் செய்வதன் மூலயமா இல்லறம் குடும்பம் திருமண பாக்கியம் உண்டான பிரச்சனைகள் குறைச்சி கொடுக்கும். அடுத்ததாக 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் புதன் உட்கார்ந்து மறைமுக ஞானங்கள் அதிகரிக்க போகுது. ஸோ 9ஆம் இடத்துல இந்த சேர்க்கை வந்து இருக்கிறது வந்து இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தந்தை வழியில் அனுகூலமும் ஆதரவும் கிடைக்க போகுது. ஸோ ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் தந்தையே உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. அடுத்து தொழில் ஸ்தானம் 10ஆம் அதிபதி 10ல் செவ்வாய் திக்பலமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. ஸோ தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூல வெற்றிகள் நிறைஞ்சதாக இருக்க போகுது. இயந்திரங்கள், அதே போல் எழுத்து துறையில் இருக்கக்கூடியவங்க, இசைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிகப்பெரிய பொற்காலமாக அமைச்சு தரப்போகுது. அதே போல் கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள்,
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெடிக்கல் ரெசப்டேட்டிவ் மெடிக்கல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால மருந்துகளாகவே இருந்தாலும் எக்ஸ்பைரி டேட்டு அது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களே சரி மருந்து போடுறாங்க, ரொம்ப நாளாக இருந்த மாத்திரை அதில் எக்ஸ்பைரி டேட் பார்க்காம போடுறதுனால உபத்திரங்களை சந்திக்க போகிறாங்க. ஸோ ஆரம்ப கட்டத்திலே அதெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு செல்வது சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 11ஆம் இடத்துல மாந்தி உட்கார்ந்துருக்கு. வீட்டில் யாருக்காவது தர்ப்பணம் கொடுக்கணும், மூதாதையர் வழிபாடுகள் விட்டு போயிருக்கு அப்படின்னா இந்த மாலை பிச்சையில் எடுத்து பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா பாதகத்தில் மாந்தி உட்கார்ந்துருக்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு துரான்மாவுடைய தொந்தரவுகளும் வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் நல்ல சொல் பேச்சு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு எடக்கு முடக்க ரொம்ப திமிரா ரொம்ப இதுவாக பேச்சுகள் இந்த மாதிரிலாம் துராத்மாக்கள் வந்து பேயாக தான் வந்து உட்காரணுன்றது கிடையாது, செயலில் கூட அது மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த மாதம் மகர ராசி நேயர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு சிவபெருமானுடைய வழிபாடுங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷ காலத்தில் சிவனை போய் வழிபாடு பட்டாலும் சரி, இல்லை திங்கக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு போய் நீங்கள் வழிபாடு சோமவார விரதம் சொல்லுவாங்க, அதை எடுத்து பண்ணும்போது மிக சிறப்பான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் 2, வெற்றிக்கான வண்ணம் வெள்ளை நிற வண்ணம். காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசி என்று அழைக்கக்கூடிய கும்பராசி. இந்த கும்பராசின்னு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரகசியம் காக்கக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பானை சொல்லும் போது அதில் தண்ணி இருக்கலாம், அமுதம் இருக்கலாம், விஷம் இருக்கலாம், இல்லை எம்டியாக கூட இருக்கலாம், இல்லை கோவில் கலசமாக கூட இருக்கலாம். அவங்களோட கேரக்டர்ஸை ஜட்ஜ் பண்ணவே முடியாது அப்படின்றது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னா அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3. இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க கும்பராசி நேயர்கள். எப்படி இருக்க போகுது? சிறப்புகள் நிறைஞ்சதாக இருக்க போகுதுங்க. இந்த ராசிநாதன் யாருன்னா குரு பகவான். இந்த கும்பராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான். தன் ராசிக்கு தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதாவது 7.5 நாட்டு சனி நடைபெறக்கூடிய ராசிகள் அப்படின்னா கும்பம், மீனம், மேஷம். ஸோ இதில் வந்து ஜென்ம சனி விலகிருச்சு அப்படின்னு இருந்துட்டு இருந்தவங்க சனி பகவான் இப்போது வக்கர நிலையில் கும்பத்தை பார்க்குறாரு. அப்போ ஜென்ம சனி ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஆரோக்கியம், ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் ஆரோக்கியம், அதில் கவனம் தேவை. அதே போல் 2ஆம் இடத்துல சனி. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ராசிக்கோ லக்னத்துக்கோ 2, 8 கோச்சார சனி வரக்கூடிய காலம் கவனமாக இருக்கணும். நன்மையே பேசினாலும் அவமானத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அதுவாங்க. இப்போ இந்த சனி வக்கரமாக இருக்கிறது கும்பராசிக்காரங்க இப்போ பொதுவாகவே ஒரு 4-5 மாதம் இல்லை, கடந்த 1 ஆண்டுகளாக கேட்டு பாருங்க, எது செஞ்சாலும் திட்டு. அது சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரிய குழந்தையா இருக்கட்டும், தேவையில்லாத அவமானங்கள் அதை உள்ளுக்குள்ளே வச்சு 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 ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. அதுலேயும் இப்போ ராகு பகவான் வந்துட்டாரு. செய்யாத குற்றங்கள் இல்லை இவங்க செய்ய போகும்போது அதோட மாற்றங்களால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சனி பகவானும் வக்கரமாயிட்டாங்க. கும்ப ராசியில் குழந்தைகள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம். ஏன்னா ராசிநாதன் 2ல் இருக்கார். ராசிநாதனை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திரிகோணத்தில் இருக்குது. இந்த காலகட்டங்கள் திடீர் மருத்துவ செலவை விட திடீர் விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கவனம் கண்டிப்பாக தேவை. குடும்ப உறுப்பினர்களோட சுத்தமாக மௌன விரதம்னே இருந்துருங்க. இந்த காலகட்டம் நீங்கள் பேசவே வேணாம். நீங்கள் காலை எந்திரிக்கிறீங்களா, குழந்தைங்களா இருக்கீங்களா, ஏந்திரிக்கிறீங்களா, குளிக்கிறீங்களா, என்ன அம்மா செஞ்சு வைக்கிறாங்களோ சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி ஸ்கூலுக்கு போயிடுங்க. அங்கே உங்கள் வேலை என்னன்றதை பார்த்துருங்க. அதை மீறி நீங்கள் எது சின்னதாக ஒரு அசைவு கொடுத்தாலும் அதை பெரிய இஷ்யூவாக்கி பிரச்சனைகள் தான் ஃபேஸ் பண்ணுற இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து புரட்டாசி 20ஆம் தேதி இந்த 20 நாட்கள் கும்பராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. செல்ஃப் ட்ரைவிங்காக இருக்கட்டும், இல்லை யாருக்காவது ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க, வேணவே வேணாம்.
எவ்வளோ தூரம் மௌனமாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவாக இருக்கட்டும், தந்தை வழி உறவாக இருக்கட்டும், உங்களோட லிமிட்டோடு இருந்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு செய்முறையே இருந்தாலும் நீங்கள் போய் மௌனமாக செஞ்சுட்டு வந்துடுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இந்த டிசைன் நல்லா போய் மாற்றிட்டு வான்னு சொல்லிடுவோம். தேவையில்லாத ரெட்டிப்பு செலவு தான் ஆயிடும். வேணவே வாங்கிட்டீங்களா, போட்டிங்களா, எடுத்து கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருங்க. இது சிறப்பை தரும். பிள்ளைகள் வழியில் அனுகூலமாக இருக்க போது. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தில் 10 வருஷமாக குழந்தை இல்லைங்க, 15 வருஷமாக குழந்தை இல்லைங்க, அதை தீர்த்து வைக்கிறதுக்காகவே குரு ராகு திரிகோணத்தில் அமர்ந்திருக்காங்க. புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அதற்கான சாந்தி பரிகாரங்களாக இருக்கட்டும், இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். தேவையில்லாத நட்புகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகாமல் இருக்கிறது நன்மையை தரும் இல்லையா? ஒருத்தர் மேலே வர வேண்டிய வழக்கு மாறி உங்கள் பேரில் ஏற்படுத்தி ஒரு 4 பசங்க சேர்ந்து உங்கள் பேரை சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்னதான் பேசினாலும் கேட்குறதும் முடியாது. அப்போது சில இடங்களில் ஒதுங்கி இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஸோ திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், கும்பத்துக்கு நேர் 7லே கேது பகவான் இருக்கார். திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்ச காலத்துக்கு தள்ளி வைக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். அதே போல் உறவு வழியில் உங்கள் சொந்த சிலர் வீட்டில் எப்படின்னா அண்ணன் அக்கா இருக்கும்போதே தம்பிக்கு கல்யாணம் நடக்கும். அதுவே மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அமைதி காத்துறது சிறப்பு. 8ஆம் இடத்துல சூரியன் புதன் உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பாக விபத்து சார்ந்த விஷயங்கள் கவனம். இன்னொரு விஷயம், எப்போ பார்த்தாலும் விபத்து சொன்னாலும் ஏமாறி போகுதல், அது சொத்தாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய பணமாக இருக்கட்டும், ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கனால கவனம் தேவை. ஸோ இந்த வியாபாரம் செஞ்சால் பணம் வந்துடும், இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 3 நாளில் பணம் வரும், இதெல்லாம் கும்பராசிக்காரனை சுற்றி தான் இருப்பாங்க. சொல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். தந்தையோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க போது. உங்களுக்கு பக்கபலமாக இப்போ ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா உங்கள் அப்பா தான். அப்பா வழியில் நன்மைகள், அப்பா வழியில் ஆதரவுகள், அப்பா வழி கருத்துக்களை கேட்டு நடந்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். சொந்த தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. எவ்வளோதான் இவ்வளோ இருந்தாலும் உங்களோட தொழில் எடுக்கும்போது சிறப்புகள் நிறைய இருக்குது. தொழிலில் வர வேண்டிய பாக்கிகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வரவுகளை சேர்த்து வைக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அவுட் சைட் ஃபுட்ஸ் அப்படின்றது, ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. வயிறு சம்மந்தப்பட்ட அலர்ஜிகள், ஸ்கின் அலர்ஜி, ஈவனா இப்போவே நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கேங்க, கும்பராசிக்காரங்களுக்கு பொடுகு வந்திருக்கும். அது குழந்தையிலேருந்தே சின்னதாக ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஆரம்பிச்சிருக்கும். வயிறு அலர்ஜி, அதே போல் ஸ்கின் அலர்ஜி, இந்த 2 விஷயத்தில் கும்பராசிக்காரங்க இப்போ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. வெளியூர் வெளிநாடு அவசியம் ஏற்பட்டால் போகிறது, ரொம்ப கண்டிஷனாக போகிறது இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. ஒரு சுற்றுலாக்காக போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நன்மை ஏற்படுத்தி தரும். இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தின ஒரே வழிபாடு தான், உங்கள் குலத்தை காத்த குலதெய்வம் தான். குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் ஒரு மாட விளக்கு போடுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அணையா தீபம் போடுறது இன்னும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் அப்படின்ற போது 5ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பாக பச்சை நிற வண்ணம். காலபுருஷ தத்துவப்படி 12 ராசிகளில் 12வது ராசியான மீன ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் பிறப்பு எப்படி இருக்க போகுது? மீன ராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4, ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4. இந்த நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட மீன ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சிறப்புகள் நிறைய இருக்குங்க. ராசிநாதன் தசம கேந்திரம் சொல்லக்கூடிய சதுர் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த ராசிநாதனுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். குரு மங்கள யோகத்தை
மீன ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது. ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்காரு. முதல் விஷயம், எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல தடைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நல்லா ஓடிட்டு இருந்த ஃபேமிலியில திடீர்னு ஒரு பண கஷ்டமோ இல்லை ஒரு மன கஷ்டமோ ஏற்பட்டு ஒரு 3 மாதங்களாக சஞ்சலத்தை சந்திச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த சனி வக்கரம், ஜென்ம சனியாக இருந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்த சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறது. இந்த மாதம் மிக சிறப்பான அம்சங்கள். ஏதோ ஒரு கைதிக்கு கையை விலக்கி அவுத்து விட்ட மாதிரி ஃப்ரீயாக ஒரு சுதந்திரத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. அதே நேரத்தில் பின்னந்தலை தூக்கமின்மை காரணமாக தலைவலி, அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் வந்துடுவார். இது உட்காரும்போது தூக்கமின்மை, பின்னந்தலை வலி, இரிட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அது தூக்கமின்மைன்னு வரும்போதே அதுக்குண்டான மெடிடேஷன்ஸு, அதுக்குண்டான மாத்திரையை போட்டிங்க அப்படின்னா சனி வக்கரமாகி வரும்போது அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸை காட்டிடுவார். ஸோ எப்படி உட்கார்ந்துருக்கா இருப்பாங்க அந்த வடிவேல் காமெடி சொல்லி எப்படி சிக்கியிருக்கீங்க அப்படின்றத காட்டும். ஸோ இதுக்கு ஒரே விளக்கு அப்படின்னு பார்க்கும்போது மெடிடேஷன். இது எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ உங்கள் தலை சார்ந்த பிரச்சனைகளை குறைச்சி கொடுக்கும். பொருளாதாரமும் சரி, தனமும் சரி அனுகூலமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. என்ன ஒன்று, ஒரு 10,000லேருந்து 20,000 இன்க்ரிமெண்ட் ஏறுது அப்படின்னா அதோட செலவுகள் 18,000க்கு அது ஆட்டோமேட்டிக்காக உட்கார்ந்துருது. அதுதான் அதில் இருக்கிற விஷயங்கள். ஸோ செலவு, லக்ஸரினஸ் செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதிக நட்புகளோடு தெரிகிறத கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் உண்டு உங்கள் ஒர்க் உண்டுன்னு பார்க்குறது, நீங்கள் உண்டு உங்கள் வீடு உண்டுன்னு இருக்கிறது சிறப்புகள் தரும். தேவையில்லாத நட்புகள், அதன் மூலிமா மனஸ்தாபங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. தாய் வழியில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்திக்கிறதும், தாய் உறவுகளோட அதாவது ஏதோ ஒரு பிரச்சனையை ஏதோ ஒரு இடத்துல திணிக்கிற மாதிரி அந்த இரிட்டேஷனை அங்கே காட்டும் போது சில உறவுகளிலேயே பிரிவினைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அங்கே கொஞ்சம் நிதானத்தை கையாள்வது சிறப்புகளை தரும். பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகரித்து இருக்க போகுது. ஆனால் படிக்கிறத படிச்சிருவாங்க, அவங்க வேலைகளை முடிச்சிருவாங்க. என்ன 80 மார்க் எடுத்துகிட்டு இருந்த குழந்தைங்க டெஃபினட்டாக 50 மார்க்குக்கு வர போகிறாங்க. ஸோ அதை ஆரம்பத்துலேயே இந்த டியூஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்களே வீட்டில் சொல்லித்தரீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கண்டிப்போடு சொல்லித்தரது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா பித்தப்பை, அதே போல் பேங்க்ரியாஸ். ஸோ இந்த 2 இடத்து விஷயங்களுக்கு ஏற்ற உணவுகளை எடுத்துக்கிறது. அதிக ஸ்ட்ரெஸ்ஸு, ஒன்று ஓவர் வெயிட் லாஸ்ன்ட்டு உடம்பை மொத்தமாக வருத்திக்கிறது, இல்லை என்ன விஷயமும் கவலையே படாமல் சாப்பிட்றது. மொத்தத்தில் இந்த 2 ஆர்கன்ஸை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக சுக்கிரன் கேது உட்கார்ந்துருக்கு. ஒரு பெண்களால் சில தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. ஸோ பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ஒதுங்கிடுறதும், உங்கள் கணக்கு வழக்குகளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அங்கே ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்ற போது அந்த வேலைகளை பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். சும்மா ஒரு நட்பு ரீதியாக ஒரு விஷயம் பேச போனதுக்கு சில வதந்திகளை ஆரம்பித்து கொடுத்துரும். அடுத்து இல்லற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சூரியன் புதன் உட்கார்ந்துருக்காங்க. சொன்ன மாதிரி தான், புரட்டாசி 5ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே வரன் பார்க்க ஆரம்பிங்க. சிறப்புகள் நிறைஞ்சதாக இருக்கும். அதே போல் வெளிநாட்டு யோகம் அப்படின்னு பேசும்போது 12 ராசிகளில் மீன ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதும், 12ஆம் அதிபதி ராசியிலே அமர்ந்திருக்கிறது வெளிநாடு சுற்றுலாவாக இருக்கட்டும், வெளிநாட்டுக்காக படிக்கிறதுக்காக இருக்கட்டும், வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்காக இருக்கட்டும், 3மே சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக. அதுக்கான முயற்சிகள் நான் எடுக்கலாமான்னா தாராளமாக எடுக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடன் உங்களோட சொந்த ஜாதகத்தில் ராகு தசையோ ராகு புத்தியோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி உறவுகளோட மகிழ்ச்சிகள் நிறைஞ்சு இருக்க போது. தந்தை வழியில் தந்தையாருடைய ஆசீர்வாதங்களும் சரி, தந்தை வழியில் எதிர்பார்த்த ஒரு உதவித்தொகையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தது சொந்த தொழில்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் அதிபதி 4ல் இருக்கார். தொழிலில் உங்களுக்கான உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது.
கொஞ்ச காலகட்டமாக வரவும் செலவும் சரிசமமாக இருந்த நீங்கள் இப்போதுலேருந்து ஒரு 20லேருந்து 25% பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. அதே நேரத்தில் 12ல் ராகு இருக்கிறனால சேர்த்து சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் மொத்தமும் கரைஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது என்ன, ஒரு தங்கம் எடுத்து வச்சா சேவிங்ஸாக இருக்குமா, இல்லை ஒரு நிலத்தை வாங்கி போட்டால் சேவிங்ஸாக இருக்குமா? பணம் சேர்ந்த உடனே பணத்தை எடுத்து அதில் போட்டுறது நன்மை ஏற்படுத்தி தரும். ஸோ மேலும் மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, சயன கோலத்தில் ஆதிசேஷன் மேலே பெருமாள் படுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலுக்காக இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கம் போனாலும் சரி, எங்கே மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் போனாலும் சரி, சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் தரிசிக்கிறது இந்த மாதம் நன்மைகள் நிறைய இருக்குங்க. இந்த மாதம் மேலும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற வண்ணம், எண் 5ஆம் எண். இது போன்ற ஆன்மீக தொடர்பான செய்திகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விளக்கங்களை தெரிந்து கொள்ள நெல்லி பக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.